join பண்ணிருக்காரு. Welcome Ashok sir. Over to you sir. Yeah. Thank you Mr. Sharif. Good morning the entire team. Yes, definitely இந்த ஒரு 2 நாள்ல ஒரு பெரிய இன்சைட் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து எனக்கு இருக்கு. ஸோ அடுத்தது ஒரு பிசினஸ் ஆஸ்பெக்ட் அப்படிங்கிறதா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரி, இப்போ வெஸ்டீஜ்ல பிசினஸ் பிளான் இல்லையா அப்படின்னா எக்ஸலண்டான ஒரு பிளான் இருக்கு. இன்ஃபேக்ட் தி பெஸ்ட் இந்த இண்டஸ்ட்ரினே அப்படின்னு சொல்லக்கூடிய ஆத்ம நிர்பார் சக்சஸ் பிளான் இது இருக்கு. ஸோ எவ்ரி லெவல்லையுமே வந்து இன்னைக்கு நம்ம ஜெயிக்கிறதுக்கான ஒரு விஷயம் அப்படிங்கிறது எஸ் கம்பெனி வந்து தொடர்ந்து இது கொடுத்துட்டு தான் இருக்காங்க. பட் இதை தாண்டி வந்து இப்போ நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம், ரைட், இப்போ பிளான் இருக்கு, ப்ராடக்ட்ஸ் இருக்கு, இது எல்லாமே இருக்கு. பட் நம்ம வந்து பிசினஸ் எப்படி வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி எப்படி நம்ம வந்து கொண்டு போகணும்? ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும், டைரக்ட் செல்லிங் அப்படிங்கிற இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்குமே இங்க என்ன சொல்றோம், ஏர்லி ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஏர்லி ரிட்டையர்மெண்ட் அப்படின்னா எஸ் ஒரு 5 years நீங்க வந்து ஒரு ஸ்ட்ராங்கா ஸ்டேபிளா கன்சிஸ்டண்டா இந்த இண்டஸ்ட்ரி நீங்க ஒர்க் பண்ணும்போது அது லைஃப் லாங் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுக்கக்கூடியதான் டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி. ஏன்னா இதுல நம்ம எந்த ப்ரொஃபஷன் வேணாலும் நம்ம போயிருக்கலாமே, லைக் ஒரு ஜாபுக்கு போயிருக்கலாம், இல்லை வேற ஏதாவது பிசினஸ் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகுது, எவ்ரி மந்த் எவ்ரி இயர் நம்ம பண்ற ஆக்டிவிட்டிஸ் அப்படிங்கிறது அடுத்தடுத்து வந்து இன்னும் அதிகமாக தான் போகுமே தவிர அதுலேருந்து வந்து குறையாது. அப்போ அதுலேருந்து ஒரு ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம கிடையாது. பட் வேறஸ் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அதுலயுமே வந்து எத்திக்கலா நடத்தக்கூடிய கம்பெனிஸ் லைக் வெஸ்டீஜ் மாதிரியான இருக்கக்கூடிய கம்பெனிஸ்ல ஸோ நம்ம என்ன மாதிரியான ஒரு உழைப்பை போடணும், எப்படி வந்து இங்கே நம்ம ஒரு ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு பார்க்கணும். ஸோ இந்த ஸ்மார்ட் ஒர்க் எப்படி நம்ம பண்ணணும்னா ஒரு 2 years டைம். இன்ஃபேக்ட் உங்களோட லீடர்ஸ் வந்து இருக்காங்க. இப்போ ஷெரீப் சார் இருக்காரு, சரவணன் சார் இருக்காங்க. இப்போ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வித்தின் 1 yearல வந்து ஆல்மோஸ்ட் 4 lakhs plus இன்கம்க்கு வந்து அவங்க ரீச் ஆனாங்க. சரி, இப்போ இந்த மாதிரி வந்து அவங்களால மட்டும்தான் ரீச் ஆக முடியுமா அப்படின்னா டெஃபினட்டா இல்லை, எல்லாராலையுமே கண்டிப்பாக அது ரீச் ஆக முடியும். பட் நம்ம ஒரு ரைட் அப்ரோச் நம்ம போயிட்டு இருக்கோமா, கரெக்டாக வந்து நம்ம ப்ராஸ்பெக்டிங் பண்ணிட்டு இருக்கோமா, அப்போ நம்மளுடைய எஃபர்ட்ஸ் வந்து கரெக்ட் டைரக்ஷன்ல வந்து நம்ம போட்டுட்டு இருக்கோமா அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது மேபி நம்ம வந்து எல்லா எஃபர்ட்ஸ் எல்லாம் நம்ம போட்டுட்டு தான் இருக்கும். ஆனால் அது ஒரு கரெக்ட் டைரக்ஷன்ல வந்து நம்ம கொண்டு போய் போடுறோமாங்கிறது தான் ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கும். அப்போ வந்து ஒரு ஸ்மார்ட் ஒர்க் ஒரு இன்ஸ்டன்டா நம்ம வந்து ஒரு பொசிஷன் ரீச் ஆகணும், அதே மாதிரி ஒரு நல்ல இன்கம். சரி, பேசிக்கா இந்த பின் வச்சுட்டு நம்ம எதுவும் பண்ண போகுது, இந்த டைட்டில் வச்சு நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அந்த டைட்டிலுக்கு ஏற்ற ஒரு இன்கம் இருந்தா தான் எஸ் டெஃபினட்டா பொதுவாகவே வந்து நம்ம ஃபேமிலிக்கு நம்மளால வந்து ஒரு நல்ல வாழ்க்கையை வந்து அமைச்சு கொடுக்க முடியும். அதே மாதிரி நம்ம சொசைட்டிக்கு ஏதாவது நல்லது நம்ம பண்ண முடியும். ஸோ அதன் மூலமாக நம்ம ஒரு பெரிய நிலை வந்து நம்ம அடைய முடியும். தட் இஸ் இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நம்மளால 4 பேர் நல்லா இருக்காங்களா, அந்த நல்லா இருக்கிறவங்க நம்மளை திரும்ப வாழ்த்தும் போது கிடைக்கக்கூடிய சந்தோஷம் எவ்வளவு பணம் சம்பாதிச்சாலும் நமக்கு கிடைக்க போறது கிடையாது. அப்போ நிறைய பேருக்கு நம்ம கரெக்டான ஒரு லைஃப் கொடுக்கணும். அதன் மூலமா தான் நம்மளும் வந்து க்ரோ ஆக போறோம். பிகாஸ் இன்னைக்கு எத்தனையோ கான்செப்ட்ஸ் வந்து நீங்க மார்க்கெட்ல பார்க்கலாம். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இனிஷியலா நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லா தோணும். பைனரி கான்செப்ட்லாம் இருக்குங்களா, அந்த பைனரி கான்செப்ட்ஸ்ல வந்து இன்ஸ்டன்டா மணி வந்து ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். பட் ஒரு பீரியட் ஆஃப் டைம்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட சஸ்டைனபிலிட்டி இருக்குமா அப்படின்னா ரொம்ப ரொம்ப ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடியதா மற்ற பிளான்ஸ்ல. வேற இப்போ நம்மளுடைய பிளான் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றோம், இது வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டடி அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தா கூட பட் அதுலயுமே நம்ம ரொம்ப ஸ்மார்ட்டான ஒரு இடத்துல வந்து நம்ம ஒர்க் பண்ணி ஆகணும். அப்போ ஒரு 2 years டைம், இப்போ ஷெரீப் சார் இல்லை சரவணன் சார் வந்து 1 year டைம்ல அதை முடிச்சு காமிச்சாங்க. பட் மேபி நம்ம ஒரு 2 years டைம் எடுத்துக்கலாம்னு வச்சுங்களேன். அந்த 2 years டைம்ல நம்ம கரெக்டான ரூட்ல கரெக்டான வழியில நம்மளுடைய ஸ்ட்ரக்சர் நம்ம வந்து கரெக்டா கொண்டு போனோம் அப்படின்னா எஸ் டெஃபினட்டா நம்மளால ஜெயிக்க முடியும். மினிமம் இன்னைக்குல ஒரு 1 lakh இன்கம் ஏர்ன் பண்றதுங்கிறது வெஸ்டீஜ்ல ஒரு கஷ்டமான விஷயமே கிடையாது. வெஸ்டீஜ்ல மேனேஜ்மெண்ட் எப்போதுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா 1 lakh 1 year கிரவுன் டைரக்டர் இதுதான். அப்போ 1 lakh 1 year கிரவுன் டைரக்டர் இது எல்லாருமே அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். அந்த இடத்துல நம்ம ஸ்லோவா போயிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த 1 yearல 1 lakh அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிறது பாசிபிலிட்டி இல்லாம இருக்கும். அப்ப அந்த இடத்துல தான் நம்மளுடைய ஃபோக்கஸ் சில இடத்துல டிரைவ் பண்ணி நம்ம கொண்டு போனோம்னா எஸ் நிச்சயமாக நம்ம அடைய முடியும். அதனால தான் இந்த டாபிக் வந்து என்ன வச்சிருக்கோம், சக்சஸ் த்ரூ கன்சிஸ்டன்சி. கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது ஒரு பொதுவான வார்த்தை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இந்த பொதுவான வார்த்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் நிலையாக நம்ம செய்யக்கூடிய ஒரு வேலைனால நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த சக்சஸ் த்ரூ கன்சிஸ்டன்சி. பட் வேறஸ் வெஸ்டீஜை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய இந்த சிஎன்சி ஆஃபர், கன்சிஸ்டன்சி ஆஃபர். ஸோ இந்த ஆஃபர் மூலமாக நம்ம எப்படி வந்து ஒரு கரெக்டான ஒரு பொசிஷன், இன்கம் இதெல்லாம் நம்ம ரீச் பண்ண முடியுங்கிறதா மெயினாக வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். பிகாஸ் பேசிக்காக இப்போ எல்லாருமே என்ன சொல்றாங்க, லைக் ஓகே ஒரு 30 விவி பண்ணா போறோம் அப்படிங்கிற
தாட் ப்ராசஸ் நிறைய பேருக்கு இருக்கும். நம்ம ஏன் நிறைய வந்து இன்வெஸ்ட் பண்ணணும், நம்ம ஏன் நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து இருக்கலாம். பட் யோசிச்சு பாருங்க, எஸ் 30 பிவிங்கிறது மினிமம் எலிஜிபிலிட்டி. பட் யாருமே 30 பிவிக்கு மேல பண்ணக்கூடாதுன்னு சொல்லலையே. மினிமம் 30 பிவி அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். ஏன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஸ்பெண்ட் பண்ணாம இருக்கிறதே கிடையாது. நம்ம எத்தனையோ ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம வெளியில போய் நம்ம வாங்கிட்டு தான் இருக்கும். நம்ம எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கும். பட் அதுக்கான ரிட்டர்ன்ஸ் இருக்குமா அப்படின்னா நிச்சயமா எதுவுமே கிடையாது. ஏன்னா அந்த பேசிக்ஸ் எல்லாமே ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஏன் டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரிக்கும் கன்வென்ஷனல் மார்க்கெட்டிங் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். ஸோ அப்ப அதை நம்ம பார்க்கும்பொழுது நம்ம ஏன் இன்னைக்கு வந்து ஒரு 1000 ரூபாய் செலவு பண்ணா போறோம் அப்படின்னு மட்டும் நம்ம ஏன் நம்மள வந்து நிறுத்திக்கணும்? அதை தாண்டி எவ்வளவு நம்ம செலவு பண்ணிட்டு தான் இருக்கும். அந்த செலவுகளையுமே டுவர்ட்ஸ் வெஸ்டீஜ் நம்ம கொண்டு வர ஏன்னா எல்லாமே இன்னைக்கு டோட்டலி வந்து பேஸ்ட் ஆன் பிவி. ஸோ பிவி இஸ் மணி. அப்போ அந்த பிவி நமக்கு இன்க்ரீஸ் ஆக இப்போ நம்ம டீம்ல இருக்கிறவங்களுக்கும் அந்த வந்து நம்ம டெவலப் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா, ஸோ ஒரு ஃபேமிலியா ஒரு ஜாயிண்டா ஒரு குழுவாக இதை சேர்ந்து செய்யும் போது மிகப்பெரிய வெற்றிகளை வந்து நம்ம அடைய முடியும். ஸோ அதுதான் இந்த சக்சஸ் த்ரூ கன்சிஸ்டன்சி. ஃபைன். ஸோ நிறைய பேர் வந்து விஎல்சி ரீசெண்டா நடந்த வந்து விஎல்சி வந்து நீங்க சென்னையில் நடந்த விஎல்சி வந்து அட்டன் பண்ணியிருப்பீங்க. இன்ஃபேக்ட் பிரவீன் வந்து அவர் ஸ்டார்ட் பண்ணும்போதே இந்த பிரின்சிபல்ஸ் ஆஃப் வெஸ்டீஜ்ங்கிற இந்த 7 ஸ்டெப்ஸுங்கிறத வந்து ரொம்ப ஆணித்தரமாக அழுத்தமாக இது வச்சு தான் ஆரம்பிச்சிருப்பார். ஒரு சின்ன ரீகேப் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஏன் இந்த 7 ஸ்டெப்ஸ் முக்கியம் அப்படின்னா, எஸ் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இன்னி வரைக்குமே ஃபாலோ பண்றது இந்த 7 ஸ்டெப்ஸ். ரைட் ஃப்ரம் ஒரு புது டிஸ்ட்ரிபியூட்டரா உள்ளுக்குள்ள நுழைஞ்சவங்கலேருந்து இன்னைக்கு வெஸ்டீஜ் அம்பாசிடரா இருக்கக்கூடிய ராஜன் சார் வரைக்கும் எல்லாருமே இன்னைக்கு இதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளுடைய வெற்றி எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னா, ஒரு சிஸ்டம் பிரின்சிபல்ஸை கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும் போது தான் நிச்சயமாக நம்ம வெற்றி அடைய முடியும். ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் என்ன சொல்றோம்? கன்சியூம். எஸ், இன்னைக்கு வெஸ்டீஜ்ல 350 ப்ராடக்ட்ஸ்க்கு மேல இருக்கு. இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்துகிட்டே தான் இருக்க போகுது. பட் இத்தனை ப்ராடக்ட்ஸை வந்து முதல்ல நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோமா? டெஃபினட்டா எல்லா மாசமும் எல்லா ப்ராடக்ட்டையுமே வந்து நம்ம வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. மேபி இன்னைக்கு நீங்க 1000 ரூபாய் அப்படிங்கிற இடத்துல வந்து நீங்க என்ன பண்ணலாம்? மேபி ஒரு 3500 5000 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி நீங்க ப்ராடக்ட் நீங்க வாங்கலாம். அந்த 3500 500 5000 ரூபாய் அப்படிங்கும் போது நிறைய ப்ராடக்ட் இருக்கு. ஸோ மாசம் நமக்கு தேவைப்படக்கூடிய எத்தனையோ ப்ராடக்ட்ஸ் வந்து வெஸ்டீஜ்ல இன்னைக்கு நம்ம கிடைச்சிட்டு தான் இருக்கு. முதல்ல நம்ம பயன்படுத்தணும். நம்ம பயன்படுத்தினாதான் மற்றவங்களுக்கு அதோட பெனிஃபிட்ஸை வந்து நம்மளால சொல்ல முடியும். இன்ஃபேக்ட் இன்னைக்கு கூட ஒரு 2 பேர் வாட்ஸ்அப்ல எனக்கு ஒரு மெசேஜ் போட்டிருந்தாங்க. ஸோ ஒருத்தங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, வெஸ்லும் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி எனக்கு வாட்ஸ்அப் போட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ப்ராடக்ட்டை பத்தி எக்ஸ்பிளனேஷன் வேணும் அப்படின்னா முதல்ல கால் பண்ணணும். வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு வாய்ஸ் மெசேஜ் போட்டு ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் வெஸ்லம் அப்படின்னா, ஏன்னா வெஸ்லம் நேற்று நீங்க கேட்டிருப்பீங்க இந்த இவ்வளோ டீடைல்ஸ். பட் இதெல்லாம் நான் வாட்ஸ்அப்ல வந்து ரெக்கார்ட் பண்ணியோ இல்லை வந்து டைப் பண்ணியோ அனுப்பிட்டு இருக்க முடியாது. அப்போ சந்தேகம் இருக்கா? டைரக்டா எனக்கு கால் பண்ணி கேட்கணும். ரெண்டாவது என்ன கேட்டாங்கன்னா, இதுக்கான எனக்கு டெஸ்டிமோனியல்ஸ்லாம் அனுப்பி வைங்க அப்படின்னா, நான் சொன்ன டெஸ்டிமோனியல்ஸ்லாம் என்கிட்ட கிடையாது, உங்க அப்ளைன்ஸை கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு. ஏன் டெஸ்டிமோனியல்ஸ்ங்கிறது நம்ம வைக்க ஆரம்பிச்சோம்னா அடுத்தது நம்ம என்ன ஆயிரும்? பேஷண்ட் பின்னாடி தான் நம்ம போக ஆரம்பிப்போம். அதனால இங்க டெஸ்டிமோனியல்ஸ்க்கு நம்ம டெவலப் பண்றது கிடையாது. அடுத்து இன்னொருத்தர் வந்து ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தார். என்ன அனுப்பிச்சிருந்தாருன்னா, சார் அவருக்கு வந்து அவங்க ரெஃபர் பண்ண ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து மூட்டு வலி இருக்கு, சுகரும் இருக்குன்னாரு. நான் சொன்ன மூட்டு வலிக்கு வந்து நம்ம குளுக்கோஸ்மின் கொடுக்கலாம், பட் ஆல்ரெடி டயபெட்டிஸ் இருக்குன்னு சொல்றீங்க, இது கொடுத்தா ஏறும். அதனால நான் வந்து கோகோனட் ஆயில், கிரில் ஆயில், அதே மாதிரி குர்குமின், இந்த 3 ப்ராடக்ட்டை ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அவர் என்ன கேட்டாரு, சார் இதெல்லாம் சேர்த்து பணம் அதிகமாகுது, அவங்களுக்கு வந்து அவ்வளோ பணம் செலவு பண்ண முடியல, இல்லை ஏதாவது ஒன்று எடுத்தா போறாதா அப்படின்னு. நான் சொன்னேன், ஒன்று எடுத்தா மேபி குளுக்கோஸ்மின் மட்டும் கொடுக்கலாம், பட் அவங்களுக்கு வந்து சுகர் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கு வந்து கூட குளுக்கோ ஹெல்த், நீம், இந்த மாதிரி ஏதாவது ப்ராடக்ட் வந்து ஆட் பண்ணி நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு. அடுத்து அவர் திரும்ப ஒரு மெசேஜ் போட்டிருந்தார். என்ன போட்டிருந்தார் அப்படின்னா, சார் அவங்களுக்கு வந்து கியூர் ஆனாதான் சார் நான் வந்து ஃபர்தர் அந்த பிஸ்னஸே நான் பண்ண முடியும். ஏன்னா அந்த ரிசல்ட் கிடைச்சாதான் அடுத்து இதை நான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக என்னால் கொண்டு போக முடியும் அப்படின்னு போட்டிருந்தாரு. நான் திரும்ப அதாவது அவருக்கு மெசேஜ் கொடுத்திருந்தேன். சார் ஒரு பேஷண்ட்டை கியூர் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டாக்டர் கிடையாது, அதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். நீங்க ஒரு வாய்ஸ் மெசேஜ் தான் அனுப்பிச்சிங்க. ஸோ அந்த பேஷண்ட் எங்க இருக்காங்க, என்ன வயசு, என்ன மாதிரியான லைஃப் ஸ்டைல் இருக்காங்க, ஸோ இது எதுவுமே வந்து அதுல தெரியாது. அப்போ ஜென்ரலாக ஒரு ப்ராடக்ட் நீங்க கேட்டதுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ண முடியும், இவ்வளோதான் என்னால் பண்ண முடியும். அப்போ அதுல வந்து கியூர், அதாவது இந்த கியூருங்கிற வார்த்தை நியூட்ராசெட்டிகல்ஸ் இருந்தாலும் சரி, இல்லை ஃபார்மசெட்டிகல்ஸ் இருந்தாலும் சரி, எதுலையுமே நம்ம கியூர் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா டிபெண்ட்ஸ். சில பேருக்கு 1 monthல ரெக்கவரி கிடைக்கலாம், சில பேருக்கு 3 monthsல இருக்கலாம், சில பேருக்கு 1 year கூட ஆகலாம். இந்த இடத்துல என்ன சொல்றோம்? ரெக்கவரி அப்படின்னு தான் நம்ம சொல்றோம்.
சீக்கிரமா அவங்களுக்கு ரெக்கவரி ஸ்டேஜஸ்க்கு வந்துட்டாங்க அப்படின்னா இஸ் வெல் அண்ட் குட், நோ ப்ராப்ளம். பட் இப்படி ஒரு டெஸ்டிமோனியல், அவர் சொன்ன ஒரு டெஸ்டிமோனியலுக்கு வந்து கியூர் ஆனா தான் நான் பிசினஸ் பண்ண அப்படிமா நான் சொல்லிட்டேன், நீங்க இந்த பிசினஸே பண்ண முடியாது. இப்படி ஒரு மைண்ட் செட்ல இருந்தீங்கன்னா வெஸ்டேஜ் பிசினஸ் பேஷண்ட்டை நோக்கி போற பிசினஸ் கிடையாது, இது வெல்னஸ் பிசினஸ். ஸோ வெல்னஸ் பிசினஸ்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க முதல்ல ப்ராடக்ட்டை யூஸ் பண்ண ஆரம்பிங்க. ஸோ சப்ளிமெண்ட்ஸை பத்தி எதுவுமே தெரியாது, ஒரு மேபி ஈவன் சோப், ஷாம்பு, பேஸ்ட், வெஸ்ட்ல என்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறதே நமக்கு தெரியல அப்படின்னா நம்ம எப்படி பிசினஸ் ஃபர்தரா டெவலப் பண்ண முடியும் சொல்லுங்க? அதனால தான் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் நம்ம என்ன ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் என்ன சொல்லணும்னா கன்சியூம். ஸோ மாசம் மாசம் ஒரு சேஞ்சஸ் கொடுத்துட்டே வாங்க. ஸோ எப்போ நீங்க 1000 ரூபாய் பிரேக் பண்ணி அதை தாண்டி மேல நீங்க போக ஆரம்பிக்கிறீங்களோ, எஸ் அப்போ வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் நீங்க ஃபர்ஸ்ட் என்ஜாய் பண்ண முடியும். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு சீனியர்ஸ்கே சொல்றேன், இப்போ ஒரு 3 months 6 months இந்த மாதிரி ஆனவங்க இல்ல, 5 வருஷம் 8 வருஷம் 10 வருஷம் இருக்கிறவங்களே இன்னைக்கு வந்து ஒரு கேனோடர்மா கேப்சூல் என்ன கலர்ல இருக்கும், ஒரு அலோவேரா கேப்சூல் என்ன கலர்ல இருக்கும், உள்ள பவுடர் என்ன கலர்ல இருக்கும், ஒரு ஃபிளாக்ஸ் ஆயில் வந்து கேப்சூல் வந்து எப்படி இருக்கும், நிறைய பேர் இன்னைக்கு தெரியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களே ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணது கிடையாது. இப்போ அஷூர் நேச்சுரல்ஸ் அப்படிங்கிற ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அஷூர் நேச்சுரல்ஸ் யார் வேணா யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ். ஸோ அந்த ப்ராடக்ட்டை நம்ம யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டோம். அது யூஸ் பண்ணாதான் அதோட பெனிஃபிட் என்ன அப்படிங்கிறது நம்மளால சொல்ல முடியும். ஸோ இந்த கன்சியூம்ங்கிற இடத்துல நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம இன்வால்வ் ஆனா தான் அடுத்து ஷேருங்கிற இடத்துக்கே நம்ம வர முடியும். ஸோ எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு வந்து ஒன்றும் இல்லாத விஷயங்களை நம்ம நிறைய ஷேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். அப்போ ஏன் ஒரு ப்ராடக்ட் பெனிஃபிட்டை நமக்கு ஒரு லைஃப் கொடுக்கக்கூடிய ஒரு பிசினஸை பத்தி நம்ம ஏன் மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ணக்கூடாது? நம்ம எல்லாருமே இன்னைக்கு பப்ளிசிட்டி பண்ணிட்டு தான் இருக்கோம், அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் நம்ம பண்ணிட்டு தான் இருக்கும். நிச்சயமா யாருமே நான் அட்வர்டைஸ்மெண்ட்டே பண்ணல அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன்னா நமக்கு மற்றவங்கள்ட்ட பேசுறதுக்காகவாது நம்ம என்ன பண்றோம்னா ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம ஒரு பப்ளிசிட்டி மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணி தான் கொண்டு போறோம். அந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு, நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா சில பேர் என்ன சொல்லுவாங்க, சார் எனக்கெல்லாம் பேச வராது, எனக்கு இந்த ப்ராடக்ட் பத்தி 4 பேரை போய் பார்த்து பேசி சொல்றது இதெல்லாம் வந்து எனக்கு கஷ்டம், இதெல்லாம் என்னால பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கஷ்டம்னு அவங்களுடைய மைண்ட் பிளாக் தான். பட் அதை தவிர கேட்டீங்கன்னா எத்தனையோ விஷயங்கள மற்றவங்கள்ட்ட போய் பேசிட்டு இருப்பாங்க, பப்ளிசைஸ் பண்ணுவாங்க, அட்வர்டைஸ் பண்ணுவாங்க, இதெல்லாமே அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்போ இந்த இடத்துல என்னன்னா நமக்கு என்ன தேவைங்கிறது வரும்பொழுதுதான் அதை நம்ம செய்யறோமா இல்லையாங்கிறதே நமக்கு தோணும். அப்ப இந்த இடத்துல இது நமக்கு தேவைன்னு வந்துச்சுன்னா யாரா இருந்தாலும் நம்ம போய் நம்ம ப்ராடக்ட்டை பத்தி நம்ம பேச ஆரம்பிப்போம். ஸோ அந்த தேவைங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம வளர்த்துக்கணும். இந்த வியாபாரங்கிறது எனக்கான வியாபாரம், என்னோட அப்லைன் வியாபாரம் இல்லை, என்னோட டவுன்லைன் வியாபாரம் இல்லை, இது எனக்கான வியாபாரம். அப்ப நான் இதுல என்ன பண்ணணும்? ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணணும், பெனிஃபிட்ஸை மற்றவங்களுக்கு நம்ம ஷேர் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம மெயினா பண்ண வேண்டியது என்ன? லிஸ்டிங். லிஸ்டிங் அவசியம். எஸ், ஒரு ரிசர்ச் ஸ்டடியில வந்து என்ன சொல்றாங்கன்னா ஒவ்வொருத்தருக்குமே அவங்க லைஃப் டைம்ல 250 பேர் அவங்களுக்கு தெரியும். ஒவ்வொருத்தருக்கும் 250 பேரை அவங்க லைஃப்ல அவங்களால ஞாபகம் வச்சிருக்க முடியுமா? தெரியுங்கிறது வேற. தெரியும் அப்படின்னா நம்ம நிறைய பேரை பார்க்குறோம், வரோம், போறோம், அந்த மாதிரி இல்லை. ஆனா 250 பேரை எழுத சொன்னா கூட எழுதுவாங்களாம். அதுதான் ஹியூமன் பவர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒருத்தருக்கு 250 பேர் எழுத முடியும். ஆனா நமக்கு அவ்வளோ கூட நமக்கு தேவை கிடையாது. உங்களால என்ன முடியுமோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க நேம் லிஸ்டிங் போடுங்க. ஏன்னா இந்த நேம் லிஸ்ட் போடும்பொழுது தான் நமக்கு இதுல எல்லாரும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோமா, ஆட் பண்ணலையா, எங்க நம்ம மிஸ் பண்றோம் அப்படிங்கிறது நமக்கு புரிய ஆரம்பிக்கும். டெஃபினட்டா நம்ம வந்து ஒரு ப்ராஸ்பெக்டை பார்க்கும்போது இவர் கண்டிப்பா ஜாயின் பண்ணுவாருங்கிற நினைப்பே நம்ம போகக்கூடாது. ஏன்னா நமக்கு தெரியாது. ஏன்னா அவங்களோட தேவையை நம்ம ஐடென்டிஃபை பண்ணோமாங்கிறது முதல்ல இருக்காது. அப்ப நம்ம பேச பேச பேசதான் என்ன தெரியும், அவங்களோட நீடு என்னங்கிறது நமக்கு புரியும். அந்த நீடு புரிஞ்சாதான் அவங்கள நம்ம ஸ்பான்சர் பண்ணவே முடியும். ஸோ அந்த லிஸ்டிங் இருந்துச்சுன்னா தான் நம்மளால முதல்ல அவங்கள பார்த்து நம்ம அப்ரோச் பண்ண முடியும். அடுத்தது என்ன வேணும்? இன்விடேஷன். இப்போ இந்த 3 நாளா நடந்துட்டு இருந்தது என்ன அப்படின்னா இன்விடேஷன் தான் நடந்தது. ஏன் இன்விடேஷன்? பிகாஸ் எனக்கு இந்த டைம்ல ஒரு ஜூம் மீட்டிங் இருக்கு, ப்ராடக்ட்ஸை பத்தி பேச போறாங்க, இல்ல பிசினஸ் பத்தி பேச போறாங்க அப்படிங்கிற இந்த இன்ஃபர்மேஷன் இது வந்து அவங்களுக்கு ஷேர் ஆகுது. ஸோ அவங்கள வந்து ஓகே நம்ம என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல வராங்க. அப்ப இந்த இன்விடேஷன்ங்கிறது ரொம்ப சிம்பிளான மெத்தட்ல வந்து இருக்கும். இன்ஃபேக்ட் நிறைய சக்சஸ்ஃபுல் லீடர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா போஸ்டர்ஸ் வந்து கொடுப்பாங்க. இன்விடேஷன் வந்து சின்னதா ஒரு நோட்டீஸ் மாதிரி எடுத்து டீம்ல வந்து கொடுத்து அவங்க மூலமா அதை நிறைய பேருக்கு வந்து கொண்டு போய் கொடுக்க சொல்லுவாங்க. இதுவும் ஒரு விதத்துல ஒரு இன்விடேஷன். ஸோ இன்ஃபேக்ட் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இது வந்து இன்னைக்கு டே 1ல இருந்து இதுதான் ஹேபிட்டா அவங்க பண்ணிட்டு இருக்காங்க.
ஸோ எந்த ஈவெண்ட் அப்படின்னு பார்க்கும்போதும் அவங்க வந்து அதை பிளான் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி இன்விடேஷன் ரெடி பண்ணி நிறைய பேர் வந்து இன்வைட் பண்றாங்க. அதில் தான் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க போயிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய டீம்ஸ் இதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததா அவங்க இந்த ட்ரைனிங்ஸ் அட்டன் பண்ண வைக்கணும். ஸோ இந்த ட்ரைனிங்ஸை அட்டன் பண்ணும்போது தான் இன்னைக்கு நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு 2 பேர் எங்கிட்ட வந்து வாட்ஸ்அப்ல இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இதெல்லாமே கிளாரிஃபை பண்ணணும்னா இந்த மீட்டிங்ஸ் அவங்க அட்டன் பண்ணணும். டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரிங்கிறது மீட்டிங் ட்ரைனிங் தான். ஸோ மீட்டிங் ட்ரைனிங்ஸை நம்ம தொடர்ந்து அட்டன் பண்ணா தான் நமக்கு ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது கிடைக்கும். மேபி சில பேர் வந்து இப்போ இந்த மந்த் வந்து நம்ம ப்ராடக்ட்ஸ் பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தோம், 2 நாள் நம்ம பார்த்தோம். இதே அடுத்த மாதம் வந்து இப்போ நான் ஒரு டேட் கொடுக்குறேன்னு வச்சுங்களேன், அப்போ நிறைய பேர் என்ன நினைக்கலாம்னா, அதே தானே சொல்ல போறாரு, அதே தானே பேச போறாரு, அதே ப்ராடக்ட் பற்றி தானே சொல்ல போறாரு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பட் எனக்கு நான் ஒரே ஒரு ஓப்பன் சேலஞ்ச், எஸ் அடுத்த மாதமும் நான் இதே தான் பேசுவேன், கண்டிப்பாக இதே தான் நான் பேசுவேன், இதில் சேஞ்சஸ் இருக்காது. ஆனால் நான் பேசுறதை அப்படியே டூப்ளிகேட் பண்றதுக்கு யாராவது தயாரா இருப்பீங்களா? என்னைக்கு அந்த மாதிரி நீங்க தயாராகிறீங்களோ அன்னைக்கு நீங்க மீட்டிங்ஸ் அட்டன் பண்ண வேணாம். பிகாஸ் கான்ஸ்டன்ட் லேர்னிங் இருந்தா தான் ஏர்னிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ தொடர்ந்து படிப்பினைகள் இருந்துச்சுன்னா தான் வருமானம்ங்கிறதும் நமக்கு கிடைக்கும். மீட்டிங்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் பெஸ்ட் பார்ட் என்னன்னா இந்த கடைசி 2 பாயிண்ட், தட் இஸ் ஒன் இஸ் டீம் ஒர்க் அண்ட் 2வது ஃபாலோ. டீம் ஒர்க் இஸ் ட்ரீம் ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா பால்கட்டி பிரின்சிபல் அப்படின்னு ஒன்று சொல்றோம். இந்த பால்கட்டி பிரின்சிபல்ஸ்ல என்ன வருது, இப்போ ஒரு தனி மனிதன் 100% எஃபர்ட்ஸ் அவங்க போட்டா என்ன ரிசல்ட் கிடைக்கும். அதே ஒரு 100 பேர் 1% எஃபர்ட் போட்டா என்ன ரிசல்ட் கிடைக்கும். ஒரு தனி மனிதன் 100% எஃபர்ட் போட்டா என்ன ரிசல்ட் கிடைக்கும், 100 பேர் 1% எஃபர்ட் போட்டா என்ன ரிசல்ட் கிடைக்கும். ரெண்டுத்துல எதுல அதிகமாக நமக்கு ரிசல்ட் கிடைக்குங்கிறது யோசிச்சு பாருங்க. இனிஷியலா மேலோட்டமா நம்ம பார்க்கும்போது ஒரு தனி மனிதன் 100% எஃபர்ட் போட்டா அதுல தான் ரிசல்ட் அதிகமா கிடைக்கும் அப்படின்னு நமக்கு தோணும். ரைட், 100% எஃபர்ட் எத்தனை வருஷம் போட முடியுங்கிறத யோசிச்சு பாருங்க. ஒரே ஆள் 100% எஃபர்ட்டை 1 வருஷம் போடலாம், 2 வருஷம் போடலாம். அதுக்கப்புறம் என்ன ஆயிடும்னா தெம்பு இருக்காது, திராணி இருக்காது, ஒரு வீக்னஸ் வர ஆரம்பிச்சிடும். அப்ப கண்டினியூஸா அந்த எஃபர்ட் வந்து நம்ம போட முடியாது. அதே 100 பேர் 1% எஃபர்ட் போட்டா இது ஆரம்பத்துல ஸ்லோவா தான் தெரிய ஆரம்பிக்கும். பட் இது எக்ஸ்போனன்ஷியல் பிசினஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். எக்ஸ்போனன்ஷியல் பிசினஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்க ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா ஆரம்பிக்கிறது ஒரு டைம் வரும் பாருங்க, ஒரு பூம். அப்ப இன்கம் அப்படியே மல்டிப்ளை ஆகும். ஏன்னா அதுக்கு அந்த டீம் கரெக்டா எல்லாருமே ஒரே மாதிரி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். அதனால இந்த பிரின்சிபல்ல நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் எக்ஸ்போனன்ஷியல் பிசினஸ். எக்ஸ்போனன்ஷியல்ங்கிறது இன்னும் ஈஸியா நான் புரிய வைக்கிறேன். இப்போ 2 + 2 அப்படிங்கிறது என்ன, 4. அதே மேக்ஸிமம் படிச்சிருப்போம். எக்ஸ்போனன்ஷியல் அப்படின்னு 2 to the power of 2. ஸோ 2 to the power of 2 போட்டாலும் 4 தான். அதே அடுத்தது போய் பாருங்களேன், 3 + 3. 3 + 3ங்கிறது எவ்வளோ, 6 தான். அதே 3 to the power of 3 போட்டு பாருங்க, 3 × 3 × 3 எவ்வளோ ஆச்சு பாருங்க. இப்போ மல்டிப்ளை ஆகுதுங்களா? எஸ், அதுதான் எக்ஸ்போனன்ஷியல் பிசினஸ். இந்த மல்டிப்ளிகேஷன்ங்கிறது எடுத்த உடனே வரக்கூடிய விஷயம் இல்லை. ஏன்னா ஓவர் நைட்ல பணக்காரன் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவன் அடுத்த நைட்லயே வந்து திரும்ப ஏழை ஆயிடுவான். இந்த பிசினஸ் பொறுத்த வரைக்கும் இது வந்து லாங் ஸ்டாண்டிங் பிசினஸ் அப்படிங்கும்போது இது ஸ்லோ அண்ட் ஸ்டடியா வரக்கூடிய அந்த டீம் அமையக்கூடியது, அந்த வருமானம் வரக்கூடியது, இதை லைஃப் லாங் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ ஒன்ஸ் ஒரு டீம் அமைச்சோமா கரெக்டாக நம்ம வந்து ஃபாலோ அப்ல இருக்கணும். ஸோ அந்த ஃபாலோ அப் அப்படிங்கும்போது இவங்க ரெகுலராக என்ன ஒர்க் பண்ணுறாங்க, எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, நம்ம கரெக்டாக வந்து அவங்களுக்கு கைட் பண்ணுறோமா, ஸோ அவங்களால வந்து ப்ராஸ்பெக்ட் பண்ண முடியுதா, அவங்களுக்கு எப்படி ப்ராஸ்பெக்ட் பண்ணணும்னு நம்ம சொல்லி கொடுத்தோமா, ஸோ இது எல்லாமே நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ இந்த 7 ஸ்டெப்ஸ் இதுதான் பை ப்ராக்டிஸ் நம்ம பண்ண ஆரம்பிச்சோன்னு வச்சுங்களேன், அப்புறம் ரொம்ப ரொம்ப ஈஸி. இனிஷியலாக நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி தோணும். பட் இந்த 7மே ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான். இது ரெகுலராக ஸ்டார்ட் பண்ணுங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் சக்ஸஸ் மந்த்ரா வெஸ்டீஜில் நம்ம வெற்றி அடைகிறதுக்கு. இதுதான் விஎல்சியில் மெயினாக ஒரு சப்ஜெக்டாக வந்து சொல்லி கொடுக்குறாங்க. பட் இன்னைக்கு இந்த நிறைய பேர் வந்து மேபி நீங்கள் விஎல்சி அட்டன் பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஸோ அதனால தான் இந்த ஓப்பனிங் பாயிண்ட் வந்து நம்ம கொடுக்கும். எஸ், பிஸ்னஸ் எப்படி நம்ம தூங்கணும், எப்படி நம்ம கொண்டு போகணுங்கிறத பார்க்கலாம்.
கன்சிஸ்டன்சி ஆஃபர் எல்லாருக்குமே தெரியும். கன்சிஸ்டன்சி ஆஃபருங்கிறது 2ஆம் தேதியிலேருந்து அந்த பில்லிங் மந்த் ஸ்டார்ட் ஆகிறதுலேருந்து 12ஆம் தேதிக்குள்ள 100 பிவி அப்படிங்கிறத முடிக்கணும். ஸோ தொடர்ந்து 4 மாதம் 100 பிவி வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணும்போது 5வது மாதம் 2500க்கான ப்ராடக்ட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ ஒரு லிஸ்டட் ப்ராடக்ட்ஸ், அந்த லிஸ்டட் ப்ராடக்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 ப்ராடக்ட் இருக்கு. ஸோ அந்த 200 ப்ராடக்ட்டுக்கு மேலே நம்மளோட ஒரு சாய்ஸ் அப்படிங்கிறது இருக்க போகிறது இல்லை. அண்ட் இன்ஃபேக்ட் இப்போ ரீசெண்டாக திரும்ப என்ன பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுத்து ஈவன் ரைஸ் பிராண்ட் ஆயில் சோப்லாம் கூட அதில் ஒரு யூனிட் அப்படிங்கிற மாதிரி அதில் ஆட் பண்ணியிருக்காங்க. கன்சிஸ்டன்சி ஆஃபர் வந்து வர ஆரம்பிச்ச வரைக்கும் எப்படி இருந்து கேட்டிங்கன்னா, சிங்கிள் இன்வாய்ஸ் 12ஆம் தேதிக்குள்ள சிங்கிள் இன்வாய்ஸ்ல பண்ணணும் அப்படின்னு தான் முதல்ல இருந்த கண்டிஷன். பட் அதுக்கப்புறமா ஈவன் மல்டிபிள் பில்லிங் கூட வந்து அவைல் பண்ணிக்கலாம் அப்படின்னு அதையும் ரிலாக்ஸ் பண்ணி கொடுத்தாங்க. பிகாஸ் யோசிச்சு பாருங்க, வெஸ்டீஜ் மேனேஜ்மெண்ட் எப்போதுமே அவங்க எவ்வளோ எடுத்துட்டு போகணுங்கிறது யோசிக்கிறதே கிடையாது. அதில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அவங்க எவ்வளோ எடுத்துட்டு போகலாங்கிறத அவங்க யோசிக்கிறாங்க. அப்போ ஒரு சின்ன சின்ன ஹர்டெல்லாம் இப்போ நினைச்சாங்க, சரி சிங்கிள் இன்வாய்ஸ்ல வந்து பண்ண முடியல அப்படின்னு நினைச்சவங்களுக்கு என்ன பண்ணாங்க, சரி பரவாயில்ல, ஆனால் இந்த டேட்டுக்குள்ள நீங்க பண்ணிருங்க. லாக்டவுன் டைம்லலாம் நிறைய எக்ஸ்டென்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. எப்பயுமே அட்லீஸ்ட் ஒரு நாள் எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது, 13ஆம் தேதி வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி கிடைக்குது. ஏன்னா சம்வேர் சாஃப்ட்வேர் வந்து கொஞ்சம் ஸ்லோவா இருக்கிறதுனால ஸோ ஒரு 1 டே எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. ஸோ ஒன்ஸ் இந்த 100 பிவி எப்போ பண்ணோம் அப்படின்னா, முதல்ல என்ன நம்ம செகண்ட் அப்படிங்கும்போது நம்ம சாம்பியன்ஸ் டே அப்படின்னு சொல்லுவோம். இப்போ 2nd ஆஃப் எவ்ரி மந்த் பில்லிங் ஸ்டார்ட் ஆகக்கூடிய 2ஆம் தேதி அப்படிங்கிறது அது இப்போ கன்சிஸ்டன்சி நம்ம சொல்றோம், கன்சிஸ்டன்சி டே அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன்னா அன்னைக்கு 2ஆம் தேதி நம்ம 100 பிவி முடிக்கிறோம். நம்ம கீழே வந்து ப்ராடக்ட் வாங்குறாங்களான்னு பார்க்கலாம், இல்லை யார் வாங்குறாங்க, நமக்கு வால்யூம் வருதா அப்படிங்கிறத பார்க்கலாம். அதை பார்த்துட்டு அப்புறமா நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னு நம்ம யோசிச்சோன்னா நம்ம வெற்றி அடையவே முடியாது. ஏன்னா எஸ், இந்த பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம லீட் பண்ணணும், நம்ம ஒரு எக்ஸாம்பிள் மற்றவங்களுக்கு நம்ம செட் பண்ணணும். மேபி இப்போ நீங்க இருக்கிறவங்க சில்வர் கோல்ட்ல இருக்கலாம், எந்த லெவல்ல வேணாலுமே நீங்க வந்து இன்னைக்கு அட்டன் பண்ணலாம், பிரான்ஸா கூட இருக்கலாம், மேபி 11% கூட இருக்கலாம். ஸோ வாட், இந்த பிசினஸ் நம்ம க்ரோ ஆகணுங்கும் போது நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய கமிட்மெண்ட்டை நம்ம முடிச்சிடணும். அப்ப 2ஆம் தேதி சிஎன்சி டே அப்படிங்கும்போது அன்னைக்கு நம்மளுடைய 100 பிவியை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடணும். ஸோ லாக்டவுன் டைம்ல இன்னொரு ஸ்கீம் கொடுத்தாங்க. எதுக்காக அப்படின்னா, மேபி இன்கேஸ் அந்த டைம்ல வந்து நிறைய பேருக்கு அந்த இன்கம் இதெல்லாம் இல்லை அப்படிங்கும்போது 60 பிவில பண்ணாலுமே கூட கன்சிஸ்டன்சி ஆஃபருக்கு கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்ட்டு ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ 60 பிவி பண்ணும்போது என்ன, ஒரு 1250 ரூபாய்க்கான ஒரு ப்ராடக்ட் வவுச்சர் வந்து நமக்கு கிடைக்கும். லிமிடெட் ப்ராடக்ட்ஸ், ஒரு 4-5 ப்ராடக்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். அந்த ப்ராடக்ட்ஸ்ல நம்ம இந்த 1250 வந்து நம்ம அவைல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெண்டுமே 60 பிவியோ இல்லை 100 பிவியோ இதுதான் கன்சிஸ்டன்சி ஆஃபர்ஸ். சரி, கன்சிஸ்டன்சி ஆஃபர் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ நிறைய பேர் மனசுல வந்து ஒரு கேள்வி என்னன்னா, நான் எதுக்கு 100 பிவி பண்ணும், நான் எதுக்கு 60 பிவி பண்ணும். ஏன்னா 100 பிவி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்ராக்சிமேட்டா வந்து ஒரு 3000 ரூபாய் 3500 கிட்ட செலவாகும். ரெண்டாவது 60 பிவி அப்படின்னு எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1800 ஒரு 2000 2200 ரூபாய்க்கு வந்து செலவாகும் மாசம். அப்போ எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி பெனிஃபிட் ஆகுமா ஆகாதா, இந்த கேள்வி நிறைய பேர்கிட்ட இருக்கு. அதனாலதான் இப்ப 100 பிவிக்கோ 60 பிவியோ பண்றதுக்கு வந்து ஒரு தயக்கம் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கன்சிஸ்டன்சி ஆஃபர்னா என்னங்கிறத முதல்ல நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். இதான் ஸ்கீம்னு வச்சுங்களேன். ஃபர்ஸ்ட் மந்த் பர்ச்சேஸ் பண்றீங்க, செகண்ட் மந்த் 100 பிவி பண்றீங்க, 3வது மாசம் 100 பிவி பண்றீங்க, 4வது மாசம் 100 பிவி பண்றீங்க. இதுல இருந்து நம்ம கிடைக்கக்கூடிய ஆக்சுவல் பெனிஃபிட்ஸ் என்னங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். ரைட், ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் மந்த் இப்போ நீங்க வந்து 100 பிவி பண்றீங்க. சரி, அப்ராக்சிமேட்லி நான் 3000 ரூபாய் அப்படிங்கிறது நான் போட்டிருக்கேன். நீங்க 3000 ரூபாய் பர்ச்சேஸ் பண்ணும்போது அதுக்கு வந்து ஒரு ரீட்டைல் மார்ஜின் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ ரீட்டைல் மார்ஜின் ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு 500 அப்படிங்கிறது கிடைக்கும். அப்ப நீங்க பர்ச்சேஸ் பண்ற 3000 ரூபாய் ப்ராடக்ட்டுக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ்னா ஒரு 3500 ரூபாய் பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு 500 ரூபாய் ரீட்டைல் ப்ராஃபிட் வந்து அதுல இருக்குன்னு வச்சுங்களேன். அடுத்ததா இந்த 3000 ரூபாய்க்கு நீங்க பர்ச்சேஸ் பண்றதுல ரீபர்ச்சேஸும் இன்க்ளூட் ஆகுதுங்களா?
ஸோ அதுல ஒரு 10% உங்களுக்கு கிடைக்குமா? எஸ். அப்போ ஒரு 3000 ரூபாய் நீங்க வாங்குங்க, 10% மார்ஜின் அதில் நமக்கு கிடைக்கும். ஸோ 300 ரூபாய்க்கான ஒரு பெனிஃபிட் வந்து நமக்கு கிடைக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா போனஸ். போனஸ் இப்போ ஒரு 5%லேருந்து 11% வரைக்கும் இருக்காங்க. பிசினஸ் உள்ளுக்குள்ள வராங்க, ஸோ ஸ்டார்ட் பண்றாங்களா, இப்போ அப்ராக்சிமேட்டா 200 ரூபாய் அவங்களுக்கு வந்து போனஸ் கிடைக்கும். இது வந்து முதல் மாசம் 500, 300, 200 இது வந்து முதல் மாசம் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட். ஸோ இதுதான் 4 மாசம் நம்ம பண்ண போறோம். இப்போ 4 மாசத்துல ரீட்டைல் ப்ராஃபிட் என்ன ஆகுது? ஒரு 2000 ரூபாய் கிடைக்கும். ஆஃபர் ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு 1800 ரூபாய் மதிப்புள்ள ப்ராடக்ட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். போனஸ் பார்த்தீங்கன்னா 800 ரூபாய் போனஸ். இந்த 800 ரூபாங்கிறது இப்போ ஈக்குவலா மாசம் 200 200 200 நான் போட்டிருக்கேன். பட் நீங்க டீம் உங்களுக்கு சேர அவங்களுக்கு கன்சிஸ்டன்சி ஆஃபர் பண்ண இந்த போனஸ் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். பட் ரொம்ப மினிமம் லெவல்ல தான் நான் போட்டிருக்கேன். வெறும் 800 அப்படின்னு ரொம்ப மினிமம் நான் போட்டிருக்கேன். சரி, அப்ப 4வது மாசம் முடிக்கும் போது 5வது மாசம் உண்மையிலேயே நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் என்னங்கிறத பாருங்க. ஆஃபருக்கான ஒரு ப்ராடக்ட் வந்து 2500 ரூபாய் மதிப்புள்ள ப்ராடக்ட்ஸ் நமக்கு கிடைக்குங்களா? ஸோ அதோட ரீட்டைல் ப்ராஃபிட்டோட சேர்த்தீங்கன்னா 3000 ரூபாய் அதோட மதிப்பு. ஸோ மாசம் நமக்கு கிடைக்கக்கூடிய ரீட்டைல் ப்ராஃபிட்ல ஒரு 2000 ரூபாய் நிற்கும். ஆஃபர் ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு 1200 நமக்கு நிற்குது. பர்ஃபார்மன்ஸ் போனஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 800. ஸோ இது எல்லாமே கால்குலேட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 7000 ரூபாய். 7000 ரூபாய்க்கான பெனிஃபிட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். யோசிச்சு பாருங்க, ஒரு மாசம் 3000 ரூபாய் நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்க. அப்ப 4 மாசத்துக்கு ஆக்சுவல் எக்ஸ்பென்ஸ் எவ்வளவு ஆச்சுங்கிறது யோசிச்சு பாருங்க. ஒரு 12000 ரூபாய். 12000 ரூபாய் தான் நம்ம இங்க செலவு பண்றோம். நம்ம 12000 ரூபாய் இங்க செலவு பண்ணும்போது நம்ம கிடைக்கிறது என்ன? 7000 ரூபாய். ஸோ 12000 ரூபாய் நம்ம 4 மாசத்துக்கு செலவு பண்ணும்போது நம்ம கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் 7000 ரூபாய். அப்படின்னா கிட்டத்தட்ட 58% மார்ஜின் நமக்கு கிடைக்குது. எந்த கம்பெனி பாதிக்கு மேல நமக்கு பெனிஃபிட்ஸ் கொடுப்பாங்கிறத யோசிச்சு பாருங்க. இதுதான் உண்மையிலேயே கன்சிஸ்டன்சி ஆஃபரோட பெனிஃபிட்ஸ். இப்போ அந்த 58%ங்கிறத நீங்க வாங்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ்க்கு இப்போ கால்குலேட் பண்ணி பாருங்க. உண்மையிலேயே நீங்க எவ்வளவு செலவு பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்றத 50% வச்சுங்களேன் ஆவரேஜா. நீங்க ரைஸ் பிரான் ஆயில் வாங்கினீங்கன்னா கூட அதுக்கு 50% பெனிஃபிட் அது நமக்கு கிடைக்குது. ஸோ நமக்குள்ள இருக்கக்கூடிய லிமிடேஷன்ஸ் தான் இங்க நம்ம தடுக்குது. அதர்வைஸ் 4 மாசம் முடிக்கும் போது 100 PV மாசம் நம்ம முடிக்கும் போது நம்ம கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் வந்து 58%. ஏன்னா சில பேர் என்ன யோசிக்கலாம், மாசம் 3000 ரூபாய் நம்ம பண்ணும்போது 3000 ரூபாய்க்கு நம்ம செலவு பண்றோம், ஆனா அதுல வந்து வெறும் ஒரு 10% ஆஃபர் ப்ராடக்ட் 300 தான் அப்படிதான் நமக்கு கிடைக்குது. இதுல வந்து என்ன பெரிய ஒரு கிரேஸ் இருக்கு, ஸோ இதை போய் எதுக்கு நான் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கலாம். பட் உண்மையான பெனிஃபிட் இப்போ யோசிச்சு பாருங்க, மாசம் 100 PV பண்ணணுமா வேணாமாங்கிறத. இது யாருக்காகனா உள்ள வராங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம புரிய வைக்க வேண்டியது இதுதான். ஒன்னு ஜாயினிங் ஆஃபர்ல உள்ள வரணும், இல்ல கன்சிஸ்டன்சி ஆஃபர்ல அவங்க உள்ள வரணும். அப்ப இத நம்ம ப்ரோமோட் பண்ண ஆரம்பிக்கும் போது இதை ப்ரோமோட் பண்றதுக்கு நமக்கு பெருசா ப்ராடக்ட் ட்ரைனிங் அட்டன் பண்ணிருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. விஐபி அட்டன் பண்ணிருக்கணும் அவசியம் கிடையாது. இல்ல எக்ஸ்க்ளூசிவா வந்து மற்ற ப்ராடக்ட்ஸ்க்கான ட்ரைனிங்ஸ் நம்ம அட்டன் பண்ணிருக்கணும்னு அவசியம் கிடையாது. எதுவுமே கிடையாது. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்க போறாங்க. அந்த வீட்டுக்கு தேவையான பொருட்களை அவங்க ரெகுலரா பண்றதுக்கு இந்த பெனிஃபிட் இவ்வளவு இருக்குங்கிறத நம்ம புரிய வச்சோம்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க வாங்குறதுக்கு தயாரா இருப்பாங்க. அப்ப அந்த மாதிரி நம்ம ஜாயினிங் கொண்டு வரும்போது எஸ், அவங்களுக்கும் இதுல கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் நம்மளால புரிய வைக்க முடியும். ரைட். இப்ப இது வந்து ஜாயின் பண்ற இடத்துல அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ ஒருத்தர் வந்து ஒரு ஜாயினிங் பண்ணியாச்சு, ஜாயினிங் வந்து அவர் ஆக்டிவ் பண்ணியாச்சு. ஆக்டிவ் பண்ணிட்டு அவர் அடுத்து பண்ண வேண்டியது இந்த கன்சிஸ்டன்சி ஆஃபர். ஏன்னா ஆக்டிவ் மெம்பருக்கு அப்புறமா தான் இது வந்து ரீபர்ச்சேஸ் நம்ம சொல்றோம். ஸோ அவங்க அந்த ஜாயினிங் ஆஃபர் ஆர் அவங்களோட மெம்பர்ஷிப் வந்து அவங்க என்ட்ரி போட்டதை அவங்க ஆக்டிவ் பண்ணணும். ஜாயினிங் ஆக்டிவ் ஆன பிறகு அவங்க இதை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதை தான் நீங்க மெயினாக அவங்களுக்கு ஹைலைட் பண்ணி புரிய வைக்கணும். ஃபைன். இப்போ அடுத்தது இந்த பிசினஸ்க்குள்ள என்ட்ரி வந்தாச்சு, கன்சிஸ்டன்சி ஆஃபர் நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம ஃபோக்கஸ் எங்க இருக்கணும்? இப்போ எல்லாருக்குமே தெரியும், 1லேருந்து 599 வரும்போது 5% கிடைக்கும். அப்புறம் 600லேருந்து 2499 அப்படிங்கும்போது தான் 8% நம்ம போறோம். சரி, இந்த பிவி நம்ம எப்போ ரீச் பண்ணுவோம் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அதாவது 8% போறதுக்கே நிறைய பேர் என்ன பண்ண 4 மாசம் 5 மாசம் 6 மாசம் கூட எடுப்பாங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க உள்ள வரும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்ட்ரைட் அவே ஃபாஸ்ட் ஸ்டார்ட் 8% முடிக்கணும். ஃபாஸ்ட் ஸ்டார்ட் 8%ங்கிறது என்ன?
அப்ராக்சிமேட்டா 282 பிவி அப்படிங்கிறது வரும். பட் 300 பிவி நம்ம வந்து ஒரு டோட்டல் ரவுண்ட் ஃபிகருக்காக 300 பிவி நான் போட்டுருக்கேன்னு வச்சுங்களேன். ஸோ ஆக்சுவலா பண்ண வேண்டிய பிவில 8% நம்ம ரீச் ஆகணும் அப்படின்னா அதுக்கேற்ற பிவி நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். பட் வேற இங்க 300 பிவி நம்ம இங்க முடிச்சாலே போறோம். ஃபாஸ்ட் ஸ்டார்ட் 8% எலிஜிபிள் ஆகும். சரி, இந்த 300 பிவி நம்ம முடிக்கிறதுக்கு நம்ம தனி ஒரு ஆள் தான் இங்க பண்ணணுமா? டெஃபினட்டா தேவையில்லை. நமக்கு வேண்டியது என்ன? நம்ம ஜாயின் பண்றோமா? ஜாயின் பண்ணும்போது இன்னும் 2 பேர் இருந்தாலே போதும். கன்சிஸ்டன்சி ஆஃபர் மூலமா நம்ம ஜாயின் பண்ணாலே போதும். ஸோ நீங்க 100 பிவிக்கு வாங்குறீங்க, அதே மாதிரி உங்க கீழே ஒரு 2 பேர் 100 பிவிக்கு வாங்க போறாங்க. நீங்க 15,000 20,000 அந்த அளவுக்கு பணம் இங்க போட போறது கிடையாது. வீட்டுக்கு தேவையான பொருட்களை வெஸ்டீஜ்ங்கிற பிராண்ட்ல வாங்க போறீங்க. அப்ப நீங்க 100 பிவி, உங்க கீழே இருக்கக்கூடிய ஒரு 2 பேர் 100 பிவி இது முடிக்கும் போது ஸ்ட்ரைட்டாவே ஃபாஸ்ட் ஸ்டார்ட் 8% நீங்க முடிக்கிறீங்க. 750 ரூபாய்க்கான ப்ராடக்ட் வவுச்சர் உங்களுக்கு கிடைக்குது. ஒரு பக்கம் கன்சிஸ்டன்சி ஆஃபர் பண்றதுக்கான பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்குது. இன்னொரு பக்கம் நீங்க சேரும் போதே ஃபாஸ்ட் ஸ்டார்ட் முடிக்கிறீங்க அப்படின்னா அப்போ அதுக்கு தனியாக ஒரு 750 ருபீஸ்க்கான ப்ராடக்ட் வவுச்சர் உங்களுக்கு கிடைக்கும். இன்னும் ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணுமா? எஸ். நீங்க உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த 2 பேர், இந்த 3 பேர், இந்த 3 பேருமே ஃபாஸ்ட் ஸ்டார்ட் 8% வந்து உள்ள முடிச்சிடலாம். அப்படியே நீங்க ஒர்க் பண்ண முடியும். ரைட். இப்போ உங்களுக்கு கீழே ஒரு 3 பேர் 8% ஃபாஸ்ட் ஸ்டார்ட் 8% முடிச்சிட்டாங்க. அதே மாதிரி இன்னொரு 3 பேர் இது முடிக்கும் பொழுது இன்னொரு 3 பேர் நீங்க ஒரு ஜாயினிங் நீங்க போட்டிருப்பீங்க. பட் வேரஸ் நீங்க ஃபாஸ்ட் ஸ்டார்ட் 8% பண்ண மாதிரி மேபி அடுத்த மாசமும் உங்க கீழே இருக்கக்கூடிய 2 பேரோ 3 பேரோ ஏன்னா ஜாயினிங் ஆல்ரெடி நீங்க ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க, அவங்களும் ஃபாஸ்ட் ஸ்டார்ட் 8% முடிக்கும் பொழுது கூடுதலாக ஒரு 1000 ரூபாய்க்கான ப்ராடக்ட் வவுச்சர் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ 1750 ருபீஸ்க்கான ப்ராடக்ட் வவுச்சர் உங்களுக்கு கிடைக்கும். ஏன் நான் சொல்றேன்னா நம்மளோட ஒர்க்கு ஃபோக்கஸ் கான்சென்ட்ரேஷன் இப்போ எங்க இருக்கும்னா எவ்வளோ ஃபாஸ்ட் ஸ்டார்ட் 8% நம்ம ஜென்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற இடத்துல இருக்கும். ஸோ 5% எப்போதுமே யோசிக்காதீங்க. ஃபாஸ்ட் ஸ்டார்ட் 8% முடிக்கிறத எப்போதுமே யோசிக்க ஆரம்பிங்க. இதுவும் யாருக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா வெஸ்டீஜ் ப்ராடக்ட் நல்லா இருக்கு, நான் வெஸ்டீஜில் டிஸ்ட்ரிபியூட்டரா இருந்துக்கிறேன், என்னால் வந்து நிறைய பேர் பார்த்து பேச முடியாது, எனக்கு கொஞ்சம் லிமிட்டடாக தான் நான் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த இடத்துல மெயினாக கொண்டு போய் அவங்கள வந்து ப்ரொமோட் பண்ண வேண்டியது என்ன? ஃபாஸ்ட் ஸ்டார்ட் 8%. ஸோ இதுதான் பிஸ்னஸ் ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. ஃபைன். இப்போ இதுவும் என்ன சொல்ற ஒரு சாட்டிஸ்ஃபைடு டிஸ்ட்ரிபியூட்டர், சாட்டிஸ்ஃபைடு கன்சியூமர் அப்படிங்கிற இடத்துல நம்ம இதை வந்து நம்ம கொண்டு போறோம். எஸ், அவங்க ப்ராடக்ட் பிடிச்சிருக்கு, ரெகுலராக வாங்குற அப்படிங்கும்போது அவங்க ஃபாஸ்ட் 8% நம்ம கொண்டு வந்துடுறோம். பட் உண்மையிலேயே பிசினஸா போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான மெத்தடை வந்து அவங்க ஃபாலோ பண்ணணும்? வெஸ்டீஜ் மூலமாக எனக்கு ஒரு நல்ல கேரியர் செட் ஆகணும், வெஸ்டீஜ் மூலமாக எனக்கு ஒரு பெரிய இன்கம் சோர்சஸ் எனக்கு கிரியேட் ஆகணும், வெஸ்டீஜ் மூலமாக எனக்கு ஒரு மிகப்பெரிய அசர்ட் வந்து நான் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அடுத்து ஃபாலோ பண்ண வேண்டிய சிஸ்டம் இதுதான். ஸோ கன்சிஸ்டன்சி ஆஃபருங்கிறது உள்ள ஒரு என்ட்ரி பாயிண்ட்ல வரக்கூடிய ஒரு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு அடுத்தது ஃபாஸ்ட் ஸ்டார்ட் 8%, சைமல்டேனியஸா அடுத்து அவங்க முடிக்க வேண்டியது ஃபாஸ்ட் ஸ்டார்ட் 8%. அதுக்கு அடுத்து எஸ் இதை வந்து நான் ஒரு பிசினஸா எடுத்து நான் பண்ண போறேன், எனக்கு வந்து இது ஒரு லைஃப் லாங் கெரியரா இது வந்து வெஸ்டீஜ் வந்து இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கன்சிஸ்டன்சி ஆஃபர் மூலமாக அவங்க எங்க ரீச் ஆக முடியுங்கிறத அடுத்து நம்ம பார்க்க போறோம். இதுக்கு நம்ம பண்ண வேண்டியது முக்கியமான ஒரு வேலை என்னன்னா நம்ம கீழே ஒரு 6 பேர். எனக்கு தெரிஞ்சு வெஸ்டீஜ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இன்னி வரைக்குமே சொல்லிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நமக்கு கீழே 6 பேர். இது 6 பேர் நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க உங்களுக்கு ஒரு 6 லைன் போடுங்க அப்படின்னா மொத்தமே 6 லைன் தான் போடுறாங்க. இந்த மொத்தமே 6 லைன் போட்டா என்ன ஆகும்? 2 காணாம போயிடும், 2 ஓடி போயிடும், 2 செத்து போயிடும். அப்ப திரும்ப திரும்ப நம்ம லைனை புதுசா கொண்டு வரதுலயே நம்ம டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இங்க இருக்கும். இந்த 6 பேர் யாரா இருக்கணும் அப்படின்னா ஒர்க்கிங் லைன்ஸா இருக்கும். யார் ஒர்க்கிங் லைன்? இப்ப நீங்க வெஸ்டீஜுக்குள்ள எதுக்காக நீங்க வந்தீங்க? எங்க இன்கம் ஏர்ன் பண்ணும் அப்படிங்கிறது. ஸோ ஹெல்த் அண்ட் வெல்த் இது ரெண்டுமே வெஸ்டீஜ் இருந்து எனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க வெஸ்டீஜ் ஜாயின் பண்ணீங்க. அப்போ இங்கேருந்து அந்த வெல்த் வேணும், எனக்கு இன்கம் வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கிற மாதிரி நீங்க ஒர்க் பண்ண தயாரா இருக்கிற மாதிரி உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த 6 பேரும் அந்த மாதிரி தயாரா இருக்கும். அப்போ இந்த 6 பேர், இந்த 6 ஒர்க்கிங் லைனை நீங்க கொண்டு வரணும் அப்படின்னா நீங்க 6 பேரை ஸ்பான்சர் பண்ணா அது நடக்காது.
நீங்க ஸ்பான்சர் பண்ண வேண்டியது ஒரு 12 பேர் ஆச்சு. ஸோ டபுள் அப்படி கொண்டு வரும்போது தான் அதுல நம்ம ஃபில்டர் பண்ணி என்ன பண்ண முடியும், ஒரு 6 ஒர்க்கிங் லைனை நம்ம தக்க வைக்க முடியும். ஸோ நீங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய 6 ஒர்க்கிங் லைன்ஸ் இதான் ஒரு டீம். இந்த டீம் தான் அடுத்தது இப்ப ரோல் அவுட் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ யோசிச்சு பாருங்க, நீங்க உங்க டீம்ல இருக்கக்கூடிய இந்த 6 பேர், மொத்தம் 7 பேர் 100 பிவி வந்து பண்ண ஆரம்பிக்கிறத கன்சிஸ்டன்சி ஆஃபர் நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க. என்னாச்சு, 700 பிவி வந்து ஜெனரேட் ஆயிடுச்சு. இது முதல் மாசம்னு வச்சுங்களேன். முதல் மாசம் நீங்க ஜாயின் பண்ணி இந்த 6 லைன்லாம் உங்களுக்கு செட் பண்ணி நீங்க கன்சிஸ்டன்சி ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் மந்த் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் 700 பிவி நீங்க முடிக்கும் போது உங்க பர்ச்சேஸ்க்கு ஒரு ரீட்டைல் மார்ஜின் ஒரு 500 ரூபாய் கிடைக்குதா? ரீபர்ச்சேஸ் ஆஃபர் அது ஒரு 250. பர்ஃபார்மன்ஸ் போனஸ் ஃபாஸ்ட் ஸ்டார்ட் 8% முடிச்சிருக்கீங்க. ஸோ ஒரு 468. ஃபாஸ்ட் ஸ்டார்ட் வவுச்சர் ஒரு 750. ஸோ டோட்டல் பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1968. இன்ஃபேக்ட் இந்த 6 நியூ ஜாயினிங் ஆஃபருங்கிறது இந்த மாசத்துலேருந்து இல்லை, இந்த மாசத்துல இல்லை. மேபி அது அடுத்த மாசம் இந்த கம்பெனி திரும்ப கொண்டு வருவாங்களா என்னங்கிறது தெரியாது. பட் லாஸ்ட் மந்த் வரைக்கும் இந்த நியூ ஜாயினிங் அதுக்கான ஒரு ஸ்பெஷல் வவுச்சர் 2500 ரூபாய்க்கு இருந்தது. 6 பேர் நியூ ஜாயினிங் வித் கன்சிஸ்டன்சி ஆஃபர்ல உள்ள வரும்போது 2500, அதே மாசமே உங்களுக்கு 2500க்கான ப்ராடக்ட் வவுச்சர் உங்களுக்கு கிடைக்கும். அது இப்போ இல்லை. ஸோ அது இருந்திருந்தா இந்த 4468ங்கிறது உங்களுக்கு டோட்டலா கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ். ஸோ 1968ங்கிறது அது இல்லாம கிடைக்கக்கூடிய ஒரு பெனிஃபிட் வச்சுக்கலாம். சரி, நீங்களும் உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த 6 பேர் இதான் ஒரு டீம் அப்படின்னு நான் சொன்னேன். நீங்க பண்ண வேண்டிய வேலை, இந்த 7 பேரும் சேர்ந்து ஒரு டீமா சேர்ந்து பண்ண வேண்டிய ஒரு வேலை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னன்னா, 2வது மாசம் ஆளுக்கு ஒருத்தருக்கு வெஸ்டேஜ் பிசினஸ் வித் கன்சிஸ்டன்சி ஆஃபரோட கொடுக்கும். புரிஞ்சுதுங்களா? ஆளுக்கு ஒருத்தருக்கு கன்சிஸ்டன்சி ஆஃபரோட வெஸ்டேஜ் பிசினஸ் வந்து நீங்க கொடுக்கணும். இப்போ என்னாச்சு, 7 பேர் இருந்த உங்க டீம் வந்து இப்போ 14 பேரா இப்போ மாறி இருக்கு. 14 பேரும் 100 பிவி பண்ணா என்ன நடக்கும், கன்சிஸ்டன்சி ஆஃபர் பண்ணா என்ன நடக்குங்கிறத யோசிச்சு பாருங்க. ஸோ உங்க டோட்டல் பிசினஸ் என்னாச்சு, இப்போ 1400 பிவி ஆயிடுச்சு. ஸோ இதுல ஒரு ரீட்டைல் ப்ராஃபிட் நீங்க பண்றதுக்காக ஒரு 500 கிடைக்கும். அதே மாதிரி ஒரு ரீபர்ச்சேஸ் ஆஃபர் கிடைக்குது. பர்ஃபார்மன்ஸ் போனஸ் 8%ல இருப்பீங்க. பிகாஸ் செகண்ட் மந்த் அந்த வால்யூம்குள்ள அது அதே ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ 846 பர்ஃபார்மன்ஸ் போனஸ் கிடைக்குது. ஸோ டோட்டலாக நமக்கு கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் 1596. ஏன் ஃபர்ஸ்ட் மந்த் அதிகமா இருக்கு, செகண்ட் மந்த் ஏன் அதிகமா இருக்குன்னா, அந்த 750 ரூபாய்க்கான ப்ராடக்ட் வவுச்சர் ஒரு டைம் தான். ஸோ செகண்ட் டைம் அது கிடைக்காது. ஸோ 2வது மாசம் இந்த 14 பேர் உங்க டீம்ல வந்து இப்போ இருக்கீங்க. இதை பார்க்கும்போது இதுல ஒரு பெரிய அட்ராக்ஷன் இல்லையே, இதை வச்சுட்டு எப்படி நம்ம பிசினஸ் கொண்டு போகிறது, நம்ம இவ்வளோ ஒர்க் பண்றோம், ஒரு 14 பேர் இருக்கும், 14 பேர் 100 பிவி வந்து முடிக்க வச்சு நமக்கு பெரிய ஒரு பெனிஃபிட் இல்லையே அப்படின்னு நினைக்கலாம். எப்போதுமே ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம போடக்கூடிய எஃபர்ட்ஸ் ஆரம்பத்தில் கம்மியாக தான், ரிட்டர்ன்ஸ் வந்து கம்மியாக தான் தெரியும். எஃபர்ட் அதிகமாக இருக்கும், ரிட்டர்ன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். அதே இதை பில்ட் பண்ண என்ன ஆகும்னா, எஃபர்ட் குறைஞ்சிக்கிட்டே வரும், ரிட்டர்ன்ஸு மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். ஏன்னா ஒரு பக்கம் பிஸ்னஸும் எக்ஸ்போனன்ஷியல், நீங்க வந்து உள்ளுக்குள்ள கொண்டு வரக்கூடிய நபர்கள் வந்து அது எக்ஸ்போனன்ஷியலா போவாங்க. ஏன்னா நம்ம கீழே 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 யார் யார் சேராங்க நமக்கு தெரியாம இருக்கலாம். பட் நிறைய பேர் மக்கள் உள்ள வர 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 அது எக்ஸ்போனன்ஷியல் growth வந்து கொடுக்கக்கூடியது. அப்போ எஃபர்ட் கம்மியாகும், ரிட்டர்ன்ஸ் இன்கம் மல்டிப்ளை ஆகும். 3வது மாசம் நீங்க பண்ண வேண்டியது ஒரே ஒரு வேலை தான், அதே வேலை தான். 14 பேரும் ஆளுக்கு ஒருத்தருக்கு வெஸ்டேஜ் வாய்ப்பு வித் கன்சிஸ்டன்சி ஆஃபரோட கொடுக்கும் 100 பிவி. அப்போ 14 பேர் இருந்த உங்க டீம் இப்ப என்ன ஆகுது, 28 பேர் ஆகும். 3வது மாசத்துல 28 பேர் 100 பிவி வந்து கம்ப்ளீட் பண்ணும்போது 2800. 100 பிவி எப்ப கம்ப்ளீட் பண்ணும், 2ஆம் தேதியே கம்ப்ளீட் பண்ணும், கன்சிஸ்டன்சி டே அன்னைக்கே கம்ப்ளீட் பண்ணும். ஸோ 2800 உங்க டோட்டல் பிசினஸ் வால்யூம், இந்த பிவி வந்து இங்க நடந்திருக்கும். இப்போ இது கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரீட்டைல் மார்ஜின் ஒரு 500, ரீபர்ச்சேஸ் ஒரு 250 அண்ட் பர்ஃபார்மன்ஸ் போனஸ் அடுத்து 10%க்கு மூவ் பண்ணிடுறீங்க. ஸோ 3rd month 10%. ஸோ டோட்டலாக கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 3522. ஸோ ஃபர்ஸ்ட் 2 மாதம் நம்ம பார்க்கும்போது ஒன்றுமே இல்லாத மாதிரி நமக்கு தெரிஞ்சுது. 2வது மாதம் 1500ன்னு தெரிஞ்சு. அதே 3வது மாதம் என்னாச்சு, ஆல்மோஸ்ட் டபுள்.
3522. இது ஒரு அப்ராக்சிமேட்டான ஒரு ஃபிகர்ஸ் தான். இது எக்ஸாக்ட் ஃபிகர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இந்த வால்யூம் எப்படி ஏறுதோ அதை பொறுத்து இருக்கு. ஒரு ஜெனரல் அசம்ஷன்ஸ்ல இந்த கால்குலேஷன்ஸை ஆக்சுவலாக கொடுத்துருக்கு. 4வது மாசம் நீங்க என்ன பண்ணும்? அதே வேலை தான் பண்ணும். என்ன வேலை பண்ணும்? இப்போ 28 பேர் இருக்கக்கூடிய உங்க டீம்ல ஆளுக்கு ஒருத்தருக்கு கன்சிஸ்டன்சி ஆஃபரோட ஜாயின் பண்ணும். ஸோ ஒரு பக்கம் ஸ்பான்சரிங் நடக்கணும், ஸ்பான்சரிங்கோட கன்சிஸ்டன்சி ஆஃபரும் கம்பைன் ஆகணும். 100 PV வந்து அவங்க உள்ள வரணும். இப்போ என்ன ஆகும்? 28 பேர் இருக்கக்கூடிய உங்க டீம் இப்போ 56 பேரா மாறும். இப்போ எக்ஸ்போனென்ஷியல் எங்க நடக்குதுன்னு புரிஞ்சுதுங்களா? 56 பேர் உங்க டீம்ல இருக்கும்போது அதே 100 PV முடிக்கும் போது 5600 PV வந்து முடிக்கும் போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டோட்டல் பெனிஃபிட்ஸ் 11,000 பிளஸ். ஏன்னா இதுல நீங்க 11% வந்துடுறீங்க. ஸோ 11% 4வது மாசமே நீங்க பிரான்ஸ் டைரக்டர் லெவலை வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. ஸோ பிரான்ஸ் டைரக்டர் லெவல் கம்ப்ளீட் பண்ணி சைடு வால்யூம் நீங்க மெயின்டைன் பண்ணும்போது உங்களுக்கு பிரான்ஸ் டைரக்டர் போனஸ்க்கான அந்த 4% கூட சேர்ந்து வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதனால 4வது மாசம் உங்க இன்கம் பார்த்தீங்கன்னா 11,000 பிளஸ் போகும். இப்போ அட்ராக்ஷன் கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிக்குதுங்களா? எஸ். 5வது மாசம் என்ன நடக்கும்? இதே வேலை தான் நீங்க பண்ணணும். நீங்க பிரான்ஸ் டைரக்டரா இருக்கீங்க. உங்க டீம்ல ஒவ்வொருத்தரும் இதே தான் பண்ணணும். என்னன்னா இன்னொருத்தருக்கு கன்சிஸ்டன்சி வாய்ப்பை வந்து அவங்க கொடுக்கணும். ஸோ கன்சிஸ்டன்சி ஆஃபர் மூலமாக இந்த வாய்ப்பை அவங்களுக்கு கிடைக்கும் பொழுது உங்க டீம்ல இப்போ 102 பேர் இருக்காங்க. 102 பேரும் 100 PV பண்ணும் பொழுது ஸோ அது ரீட்டைல் ப்ராஃபிட், ரீபர்ச்சேஸ் ஆஃபர் ப்ராடக்ட், பர்ஃபார்மன்ஸ் போனஸ், பிரான்ஸ் டைரக்டர் போனஸ் எல்லாமே சேர்த்தீங்கன்னா 20,000 பிளஸ். இப்போ அட்ராக்ஷன் தெரிய ஆரம்பிக்குதுங்களா? இப்போ வரக்கூடியது என்ன? 20,000 பிளஸ். ஸோ ஜஸ்ட் ஒரு 4 மந்த்ஸ்ல யோசிச்சு பாருங்க. நீங்க பிரான்ஸ் டைரக்டர் முடிச்சு 5வது மாசம் உங்களுடைய இன்கம் 20,000 பிளஸுக்கு வந்து போக ஆரம்பிச்சிடும். உண்மையில இங்க என்ன நடந்திருக்கு? இந்த பிசினஸ் இப்போ எக்ஸ்போனென்ஷியலா க்ரோ ஆயிருக்கு. எக்ஸ்போனென்ஷியலா இது க்ரோ ஆகும் பொழுது நீங்க எத்தனை பேரை நீங்க உண்மையிலேயே ஸ்பான்சர் பண்ணீங்கிறது யோசிச்சு பாருங்க. இப்ப 102 பேர் உங்க டீம்ல இருக்கு. அந்த 102 பேர் யாருங்கிறது உங்களுக்கு தெரியாமே இருக்கலாம். தெரிஞ்சுக்கணும் அவசியமே கிடையாது. ஆனா என்ன அவங்களுக்கு தெரியணும்? இந்த பிரின்சிபல் என்ன பண்ணணுங்கிறத மட்டும் அவங்களுக்கு நம்ம கத்துக் கொடுத்தாலே போதும். 100 PV பண்ணும், ஃபினிஷ். அந்த 100 PV இப்ப நீங்க உங்க 100வது ஆளுக்கு நீங்க போய் வந்து சொல்ல மாட்டீங்க 100 PV பண்ணும் அப்படின்னு. ஆனா உங்களுக்கு கீழே இருக்கிற அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க பட் இப்ப என்ன ஆகணும்? ஒரே மெசேஜ் எல்லாருமே கொண்டு போகணும். 100 PV 60 கூட தேவையில்லை, 100 PV. இதை நம்ம பண்ணும் பொழுது 5வது மாசம் 20,000 நம்ம கிராஸ் பண்ண முடியும். உண்மையில இந்த 5 மாசத்துல நீங்க எத்தனை பேர் ஸ்பான்சர் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? 5 பேர் தான் ஸ்பான்சர் பண்ணிருக்கீங்க. மாசத்துக்கு ஒருத்தர் தான் நீங்க ஸ்பான்சர் பண்ணிருக்கீங்க. அதே போலதான் உங்க டீம்ல ஒவ்வொருத்தரும் இன்னொருத்தருக்கு தான் இந்த ஸ்பான்சர் வந்து பண்ணிருக்காங்க 100 PV-யோட. அப்ப என்னாச்சு? 5 மாசத்துல 5 பேர் தான் நீங்க வந்து ஸ்பான்சர் பண்ணிருக்கீங்க 100 PV-ல. பட் இப்போ சிஸ்டம் ரோல் அவுட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ சிஸ்டம் இந்த 100 PV பண்ணுங்கிற சிஸ்டம் கரெக்டா ரோல் அவுட் ஆகி போகிறதுனால நம்ம கண்ணுக்கு தெரியாம நம்ம பெனிஃபிட்ஸ் இங்க டோட்டலா வளர்ந்துகிட்டே வருது. ரைட். இப்போ யோசிச்சு பாருங்க. 5 மாசம், இந்த 5 மாசத்துல நீங்க பிரான்ஸ் டைரக்டர் முடிச்சீங்க. உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுடைய ஃப்ரண்ட் லைன் வச்சீங்களா, இந்த 6 பேர் உங்களோட ஃப்ரண்ட் 6 ஸ்ட்ராங் லைன்ஸ், ஒர்க்கிங் லைன்ஸ், அவங்களும் இதே தானே நீங்க பண்ண சொல்லி கற்றுக் கொடுப்பீங்க. ஸோ இதே தானே அவங்களுக்கு இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து கற்றுக் கொடுப்பாங்க. அப்போ 5 மாசத்துல நீங்க பிரான்ஸ் ஆகிற மாதிரி 6வது மாசம் உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க அவங்களும் பிரான்ஸ் முடிப்பாங்களா? எஸ், பாசிபிலிட்டி இருக்கு. அப்போ 5 மாசத்துல நீங்க பிரான்ஸ் முடிச்ச மாதிரி 6வது மாசம் உங்க டீம், உங்க 6 பேர், உங்களுடைய டைரக்ட் லைன்ஸ், ஃப்ரண்ட் லைன்ஸ், இவங்க பிரான்ஸ் முடிச்சா அப்ப நீங்க யாருங்கிறத யோசிச்சு பாருங்க. 6 monthsல கிரவுன் டைரக்டர் முடிக்க முடியும். பெரிய குரூப்லாம் இல்லை.
பெரிய டீம்லாம் கூட இல்லை, சிம்பிள் டீம் 6 பேர். இந்த 6 பேர் நடக்கக்கூடிய டூப்ளிகேஷன் 100 பேர், 102 100 பேர் வச்சுங்க ஆன் அன் ஆவரேஜ். சரி, நீங்க ஒரு 3 months கிரவுண்ட் டைரக்டர் நீங்க மெயின்டைன் பண்ணும்பொழுது அந்த 8 விதமான வருமானத்திற்கும் எலிஜிபிள் ஆகிறீங்க. அப்போ உங்களுடைய இன்கம் 1 lakh பிளஸ் டெஃபினட்டா இருக்கும். மேபி நிறைய பேர் யோசிக்கலாம், சார் இதெல்லாம் வந்து அப்படியே மூட்டை மூட்டையா போட்டு சொல்றது ரொம்ப ஈஸி சார், பட் ப்ராக்டிக்கலா எல்லாம் பாசிபிள் இல்லை அப்படின்னு நிறைய பேர் மேபி நீங்க யோசிக்கலாம். ப்ராக்டிக்கலா இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க, இதெல்லாம் நடக்காது அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்ல விரும்புறேன். பெஸ்ட் எதுக்காக வந்தீங்க? பணம் சம்பாதிக்க. கஷ்டம்னாலும் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். கஷ்டப்பட்டாதான் அந்த ரிசல்ட் நம்ம கிடைக்கும் போது அதை நம்மளால அனுபவிக்க முடியும். ஈஸியா ஒரு விஷயம் நம்ம கிடைச்சிச்சு அப்படின்னா அதோட வேல்யூ நமக்கு புரியாது. ஸோ இந்த எஃபர்ட் நீங்க போடுங்க. அதனால தான் நான் சொல்றேன், அந்த ஃபர்ஸ்ட் 1 year டைம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்க 6 ஒர்க்கிங் லைன்ஸை நீங்க கொண்டு வரது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, இப்போ இது வந்து ப்ராக்டிகல் இல்லைன்னு சொல்றவங்களுக்கும் வந்து சில விஷயங்கள் நான் புரிய வைக்கிறேன். சரி, ஒன்றும் இல்லை, நீங்க 6 ஒர்க்கிங் லைன், இந்த 6 ஒர்க்கிங் லைனை கண்டுபிடிக்கிறதுக்கு, 6 ஒர்க்கிங் லைனை நிக்க வைக்கிறதுக்கு முதல் 6 மாசம் எடுத்துங்க. முதல் 6 மாசம் எடுத்துங்க. 7வது மாசத்துலேருந்து இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. கன்சிஸ்டன்சி ஃபாலோ பண்ணி ஆரம்பிங்க. ஸ்டில் 12வது மாசம் நீங்க பிரான்ச் முடிக்க முடியுமா? இதே 4 மாச கணக்குன்னு வச்சுங்களேன், 5 மாச கணக்கு நீங்க வச்சிட்டீங்கன்னா 7, 8, 9, 10, 11 5 மாசம். 11வது மாசத்துல நீங்க பிரான்ஸ் இருப்பீங்க. இதே இந்த உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த 6 ஒர்க்கிங் லைனும் இதே அவங்க ஃபாலோ பண்ணும்போது என்ன ஆகும்? 12வது மாசம் நீங்க கிரவுன் முடிக்க முடியும். அப்போ 1 yearலையும் கிரவுன் முடிக்கலாம். ஸோ 3 months மெயின்டைன் பண்ணீங்கன்னா 8 விதமான வருமானம் எலிஜிபிள் ஆகும். ஸோ 1 lakh பிளஸ் சாலிட் இன்கம் கண்டிப்பா கிடைக்கும். இல்ல சார் இதுவும் நடக்காது அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. 2 மாசத்துக்கு ஒரு ஒர்க்கிங் லைனை கொண்டு வாங்க. 2 மாசத்துக்கு ஒரு ஒர்க்கிங் லைன். 1 year உங்களோட 6 ஒர்க்கிங் லைனை செட் பண்றதுக்கு எடுத்துங்க. நோ இஷ்யூஸ். ஆனா உங்க பிளான் என்னவா இருக்கணும்? இந்த கன்சிஸ்டன்சியை டிரைவ் பண்ணி கொண்டு போய் தான் இருக்கணும், வேற எதுவுமே இருக்கக்கூடாது. அப்போ 1 yearல உங்க 6 ஒர்க்கிங் லைன்ஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்க ஸ்டார்ட் பண்ணாலும் அடுத்த 6 மாசம் நீங்க கிரவுண்ட் டைரக்டர் முடிக்க முடியும். ஸோ 1.5 வருஷம் ஆனாலும் கிரவுண்ட் டைரக்டர் வித் 1 lakh இன்கம், அதான் முக்கியம். இப்போ 100 PV எல்லாருமே கான்ஸ்டன்டா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அப்ப நீங்க உங்க சைடு வால்யூம் பத்தி நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா டீம் வளர்ந்துகிட்டே தான் இருக்க போகுது, நிச்சயமா குறைய போறது இல்லை. ஏன்னா உங்க டீம் வளர வளர எல்லாருமே சேர்ந்து பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன? இந்த ஒரு ஸ்பான்சரிங். அதனால தான் ஆரம்பத்துல நான் சொன்னேன் பால்கட்டி பிரின்சிபல் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். ஒரே ஆள், இப்ப யோசிச்சு பாருங்க, இப்ப ஒரே நபர் வந்து 100 பேரை அவர் ஸ்பான்சர் பண்ணி அந்த 100 பேரையும் வந்து அவர் ஃபாலோ பண்ணி அந்த டீமை கண்ட்ரோல் பண்ணி ஒவ்வொருத்தரையும் 100 PV பண்ணுங்க 100 PV பண்ணுங்கன்னா என்ன ஆயிருப்பாருன்னு யோசிச்சு பாருங்க. 3வது மாசம் 4வது மாசத்துல இவர் பிசினஸ் விட்டு வெளில போயிருப்பாரு. ஆனா அந்த 100 பேரும் ஆளுக்கு 1% எஃபோர்ட், அதாவது ஆளுக்கு ஒருத்தரை ஸ்பான்சர் பண்றாங்க, அவ்வளவுதான். அப்ப என்னாச்சு? பிசினஸ் ரொம்ப சிம்பிள் ஆயிடுச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது டூப்ளிகேட் ஆக ஆரம்பிச்சிச்சு. நல்ல ரிட்டர்ன்ஸும் இங்கே வர ஆரம்பிச்சிச்சு. ஸ்டில் 2 மாசத்துல முடியாதுன்னு நினைச்சிங்களா? 3 மாசம் எடுத்துங்க. ஸோ 3 மாசம் எடுத்தீங்கன்னா கூட எவ்வளோ ஆகும்? 1.5 வருஷம். 1.5 வருஷத்துல உங்க 6 ஒர்க்கிங் லைனை நீங்க ஃபிக்ஸ் பண்றதுக்கு பண்ணுங்க. அப்படி இருந்தாலுமே அடுத்த 6 மாசத்துல என்ன பண்ணலாம்? கிரவுண்ட் டைரக்டர் முடிக்க முடியும். ஸோ 2 வருஷம். நான் ஸ்லோவா தான் போவேன் அப்படின்னு நினைச்சா கூட 2 வருஷம். பட் பிரின்சிபல் இதான், இது டிவைட் ஆகக்கூடாது. இப்போ 2 yearsலையுமே நீங்க கிரவுண்ட் டைரக்டர் முடிக்க முடியும். 1 lakh பிளஸ் இன்கம்ங்கிறது டெஃபினட்டா வாங்க முடியும். இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ். உங்க அப்ளைன்ஸை பாருங்க, ஷரீப் சார் பாருங்க, அவர் எப்படி பண்ண முடிஞ்சது 1 வருஷத்துலங்கிறது யோசிச்சு பாருங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நம்ம எடுத்துக்கணும். எப்போதுமே நமக்கு மேல யார் வெற்றிகரமாக இருக்காங்களோ அவங்களோட நம்ம அட்டாச் பண்ணிக்கணும். அவங்களோட அந்த எப்படி அதை ரீச் பண்ணாங்க, எப்படி இதை வெற்றி அடைஞ்சாங்க அப்படிங்கிறத, அந்த வித்தையை நம்ம கத்துக்கிட்டு அதை வந்து நம்ம பிளே பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்னா இதை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் மேட்டர் ஆஃப் நம்பர்ஸ் அண்ட் கேம்ஸ்.
ஸ்மார்ட் ஒர்க்குங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை நம்ம பண்ண ஆரம்பிச்சோம்னா எஸ் டெஃபினட்டா 1 வருஷமோ 2 வருஷமோ கிரவுன் டைரக்டருங்கிற டைட்டில் மட்டும் இல்லாம 1 lakh பிளஸ் சாலிட் இன்கம் நம்மளால ஏர்ன் பண்ண முடியும். பட் இங்க நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன் ஃபோக்கஸ் எங்க இருக்கணும், இந்த 6 ஒர்க்கிங் லைனை கிரியேட் பண்றதுல இருக்கும். இந்த 6 ஒர்க்கிங் லைன் நமக்கு ஸ்ட்ராங்கா நிக்கல அப்படின்னு சொன்னா தென் இந்த லைனை நிக்க வைக்கிறதுக்கே நம்ம திரும்ப போய் வேலை செய்ய வேண்டி இருக்கும். அதாவது ஒரே இடத்துல நம்ம திரும்ப திரும்ப போய் வேலை செய்யற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம கான்சென்ட்ரேஷன் ஃபோக்கஸ் வந்து நம்ம ஃபர்தரா டெவலப் ஆகிறது தடுக்கும். அப்ப முதல்லயே நம்ம கரெக்டா இதான் பிசினஸ், இதான் சிஸ்டம், இதான் பிரின்சிபல், இதான் பிளான், இதுக்கு யார் வரதுக்கு தயாரா இருக்கீங்கன்னா முதல்லயே நம்ம அசஸ் பண்ணும். அதனாலதான் ஃபாலோ அப், ரிவ்யூ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ரிவ்யூ பண்ணல அப்படின்னா நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஏன்னா நெட்வொர்க் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் லைக் இந்த பிசினஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு டீம் வந்து அங்கே ஒர்க் ஆகல அப்படின்னா அது நம்ம உடனே தெரியாது. அந்த டீம் கொஞ்சம் கொஞ்சமா வெளில போயிட்டு இருக்காங்க, இல்ல அந்த டீம் வந்து இன்ட்ரெஸ்ட் காமிக்கல, இல்ல அந்த டீம்ல வந்து பிவி ஜென்ரேஷன் கம்மி ஆகுது அப்படிங்கிறது ஒரு 3 மாசம் 4 மாசம் தான் கழிச்சு தான் நமக்கு புரியவே ஆரம்பிக்கும். அப்ப உள்ள ஏதோ தப்பு நடந்துட்டு இருக்கு, மக்கள் அங்க வந்து வெளில போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு 3-4 மாசம் ஆகும். பட் 3-4 மாசம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணாம விட்டோம்னா அதுக்கப்புறமா திரும்ப அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங் லைன் நம்ம கொண்டு வந்து ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். ஸ்பான்சர் பண்ணுங்க, பட் ஸ்பான்சர் பண்ணாலும் அதுல உங்களை மாதிரி வெஸ்டீஜ் பிசினஸ்ல சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய நபர்கள் அவங்கள முக்கியமா உங்களுடைய ஃப்ரண்ட் லைன்ல கொண்டு வாங்க. ஸோ இதுதாங்க கன்சிஸ்டன்சி ஆஃபருங்கிறது. உண்மையிலே இதுதான் கிரவுன் டைரக்டர் முடிக்கிறது தான் மெயினா கன்சிஸ்டன்சி. அதனால சொன்னேன், ஒரு என்ட்ரி பாயிண்ட்ல வர இடத்துல வந்து கன்சிஸ்டன்சி ஆஃபர் பெனிஃபிட்ஸை புரிய வச்சோன்னா எஸ் வெறும் கன்சியூமரா இருக்காங்கன்னா கூட அவங்க ரெகுலரா வந்து கன்சிஸ்டன்சி ஆஃபர்ல அவங்க ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிட்டே இருக்க போறாங்க. அடுத்து ஒரு சாட்டிஸ்ஃபைட் டிஸ்ட்ரிபியூட்டரா வரும்போது நீங்க பண்ண வேண்டியது ஃபாஸ்ட் அட் 8%. அடுத்தது வெஸ்டீஜ் என்னோட கெரியர், என்னோட பிசினஸ் எங்க நான் டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, கிரவுன் டைரக்டர் முடிக்கணும். எல்லாமே ஒன்லி த்ரூ கன்சிஸ்டன்சி ஆஃபர். இந்த 100 பிவி தலைவர் வந்து பாடினார் இல்லைங்களா, 8க்குள்ள உலக வாழ்க்கை இருக்கு அப்படின்னு சொல்லி, 8 உலக வாழ்க்கை பிரிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லார் இல்லையா. நம்ம வெஸ்டீஜோட தலைவர் கௌதம் பாலி சார் இவர் என்ன சொல்றாரு, அந்த 8 பிரிக்கிறதுல எங்க 100 பிரிக்கணுங்கிறார். 100 பிவிக்குள்ள உலக வாழ்க்கை இருக்கு அப்படின்னு கௌதம் பாலி சார் சொல்றாரு. உலக வாழ்க்கை யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஆல்ரெடி நம்ம ஒரு 7 to 8 கண்ட்ரீஸ்ல இன்னைக்கு ஆபரேஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு. இதை தவிர இன்னும் ஆனந்தர் ஒரு 10 கண்ட்ரீஸ் நம்ம ஓபன் பண்ண போறோம். ஸோ குளோபலா கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டே இருக்கு. ஸோ 2025 குளோபல் டாப் 10 கம்பெனிஸ்ல வெஸ்டீஜ் இருக்கும். அதே 2030 அந்த குளோபல் டாப் 10லயுமே நம்பர் 1ல வெஸ்டீஜ் இருக்கும். அப்ப என்ன மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கையில இருக்குங்கிறத யோசிச்சு பாருங்க. அப்ப இந்த இடத்துல நம்ம டைனமிக்கா ஒர்க் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஃபைன். ஸோ என்ன மாதிரி ஒர்க் பண்ணும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி வந்து முன்னாடி எடுத்து வச்சேன். அடுத்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது, சரி ஓகே இப்போ ஸ்ட்ராட்டஜி வந்து கொடுத்தாச்சு சார், ஸ்ட்ராட்டஜி சொல்லிட்டீங்க, சரி இதுக்கு வந்து நமக்கு என்ன வேணும், எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறதான் நேத்தி நம்ம பார்த்த விஷயம் உங்க ஞாபகத்துக்கு இருந்தால் இப்போ லிங்க் பண்ணுங்க. 100 பிவி நான் முடிக்கணும்னு சொன்னேன் இல்லைங்களா, அது காரணம் வந்து இப்போ லிங்க் பண்ணுங்க. இப்போ யோசிச்சு பாருங்க. அப்போ ஒரு ப்ராடக்ட் நம்ம எடுக்கிறோம்னா அந்த ப்ராடக்டோட காம்போ பேக் அப்படின்னு சொல்லக்கூடியது 100 பிவில முடியணும். புரியுதுங்களா ஏன் நான் அதை சொல்றேன் அப்படின்ட்டு. ஒரு கன்சியூமரா கூட இருக்கலாம். அந்த கன்சியூமரா இருந்தா ஒரு டயபெட்டிஸ்க்காக வந்து அவங்க ப்ராடக்ட் எடுக்கிறாங்களா, அந்த ப்ராடக்ட் எடுக்கும்போது நம்ம ஒரு காம்பினேஷன்ஸ் கொடுக்குறோம். மினிமம் எத்தனை வருஷம் எடுக்கணும்னு சொன்ன, 2 வருஷம் குறைஞ்சது எடுக்கணும். ஏன்னா இன்னைக்கு இன்னொருத்தங்க கூட எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டிருந்தாங்க, பெஸ்டி சப்ளிமெண்ட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சேன், டாக்டர் கொடுத்த மெடிசனை வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன், எனக்கு முன்னாடி சுகர் வந்து இப்போ 300க்கு மேல போயிடுச்சு அப்படின்னா. ஒரே 1 மாசம் தான் சப்ளிமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணேன். ஃபர்தரா நான் இதை கண்டினியூ பண்ணுமா வேணாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க இப்போ நேற்று நான் கொடுத்த ட்ரைனிங்ல உட்கார வச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த சந்தேகம் வருமாங்கிறத யோசிச்சு பாருங்க. அப்போ மெடிசன் ஸ்டாப் பண்ணிட்டாங்க, சப்ளிமெண்ட் ரெகுலரா எடுக்கல, இப்போ எதுவுமே பண்ணாம அவங்க சுகர் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி என்ன சொல்றாங்க, சார் நான் மாத்திரை போட்டா சுகர் குறையுது சார், மாத்திரை போடலாம் சுகர் ஏறுது சார் அப்படின்னு. அப்போ டயபெட்டிஸ்னாலே அதானே, நேச்சுரலா நம்ம பாடிக்குள்ள எப்ப அந்த கண்ட்ரோல் போயிடுச்சோ அதனால தான் இன்னைக்கு நம்ம மெடிசன்ஸ் தேடி போக வேண்டியிருக்கு. அப்ப இதை நம்ம ரிசர்ச் பண்றதை விட்டு நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கணும், அவ்வளவுதான்.
டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் கொடுத்த மெடிசன்ஸ் அதையும் எடுக்கணும், சப்ளிமெண்ட்ஸும் எடுக்கணும். அதெல்லாம் ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் நம்மளோட ரூட் காஸ், நம்ம பாடியில அந்த ப்ராப்ளம் ஏற்பட்ட ரூட் காஸ் என்னைக்கு கிளியர் ஆகுதோ அப்பதான் அந்த எயில்மெண்ட்லேருந்து நம்ம வெளில வர முடியும். அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டயபெட்டிஸ் இருக்கா, கிளைசமிக் பேக் 100 பிவி. ரெண்டாவது ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருக்கா, ஸ்ட்ரைட் அவே 100 பிவி 5 ப்ராடக்ட் முடிச்சிடலாம். போன் அண்ட் ஜாயிண்ட் ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கா, 4 ப்ராடக்ட் 5 ப்ராடக்ட் ஸ்ட்ரைட்டா 110 115 பிவி கம்ப்ளீட் ஆகுது. அதே மாதிரி அடுத்தது வெயிட் மேனேஜ்மெண்ட், பாடி வெயிட்டை குறைக்கணுமா, 100 பிவி முடிஞ்சிச்சு. டீடாக்ஸ் பண்ணுமா, ஏன்னா இனிஷியலாக ஏதாவது ஒரு கேன்சர் மாதிரியான விஷயங்கள் நோய்கள் வந்து வர ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் பாடியை கம்ப்ளீட்டாக வந்து நம்ம டீடாக்ஸ் பண்ணணும். ஸோ அந்த டீடாக்ஸ் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் செஞ்சு சேர்த்தீங்கன்னா 100 பிவி ஸ்ட்ரைட்டாகவே முடிஞ்சிச்சு. எதுவுமே இல்லை நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்களா, அவங்களுக்குமே ஒரு காம்பினேஷன்ஸ் இருக்கு. ஸோ இந்த காம்பினேஷன்ஸ் எடுத்தாலுமே என்னாச்சு, 100 பிவி முடிஞ்சிச்சு. அப்போ ஒரு 2 இயர்ஸ் சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது 2 வருஷம் இந்த 100 பிவிங்கிறத ரெகுலரா பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இப்போ உங்களோட வால்யூம் எங்க போகுங்கிறத யோசிச்சு பாருங்க. சில பேர் யோசிக்கலாம், சார் யாரு சார் அவ்வளோலாம் வந்து எடுக்க போறாங்க, ஒரு மாசம் பேசினா இது பண்றாங்க, அடுத்த மாசம் வாங்க மாட்டேங்கிறாங்க. தப்பு எங்க இருக்குன்னா, நீங்க ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸை விட்டுட்டு மற்ற ப்ராடக்டை ப்ரொமோட் பண்றீங்க. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு சோப்போ பேஸ்டோ அந்த மாசம் தீர்ந்து போகும்போது அவங்க கையில வெஸ்டீஜ் ப்ராடக்ட், வெஸ்டீஜ் சோப்போ வெஸ்டீஜ் பேஸ்டோ இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா பக்கத்தில் இருக்கிற அண்ணாச்சி கடையில் போவாங்க, பேஸ்டோ சோப்போ வேற ஏதோ பிராண்டை வந்து வாங்கிட்டு வந்துருவாங்க. எப்போ வேணா நம்ம பிராண்டு மாறுவாங்க, வெஸ்டீஜுங்கிற பிராண்ட் எப்போ வேணா மாறும். அவங்களோட அட்ராக்ஷன் மேபி சம்டைம்ஸ் டிவி அட்வர்டைஸ்மெண்ட் ஏதோ ஒன்று பார்க்கலாம், அது கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கலாம், மாத்திடுவாங்க. ஸோ என்னைக்கு வேணா இந்த பர்சனல் கேர் ப்ராடக்ட்ஸுங்கிறது இந்த பிராண்ட் வந்து மாறலாம், அது நம்ம பிடிக்க வைக்க முடியாது. அதே உள்ள வந்தாங்களா, ஃபர்ஸ்ட் மந்த் வந்து கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் வாங்கினாங்களா, நோ ப்ராப்ளம். 2வது மாசமே நீங்க என்ன பண்ணணும், சப்ளிமெண்ட்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். சப்ளிமெண்ட்ஸ் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா, என் ட்ரைனிங்ல உட்கார வைங்க, அந்த வேலையை நான் பார்த்துக்கிறேன், நீங்க ஏன் பார்க்கணும். ஏன் சப்ளிமெண்ட் எடுக்கணும் நான் புரிய வைக்கிறேன். மேபி ஏப்ரல் மந்த்லேருந்து ஃபுல் ஃபிஜிட்டாக கொஞ்சம் வெளியிலேயே நான் எல்லா ட்ரைனிங்ஸ் பண்ண ஆரம்பிப்பேன். அப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள் டீமை உட்கார வைங்க, சப்ளிமெண்ட் ஏன் எடுக்கணும் நான் புரிய வைக்கிறேன். அதுக்கப்புறம் எடுக்காமல் போயிடுவாங்களா, டெஃபினட்டாக எடுப்பாங்க. ஒன்ஸ் சப்ளிமெண்ட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சு அவங்க கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ரிசல்ட்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. இதுதான் நம்ம கையில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த். டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கே ஒரு மெட்ஃபார்மின் டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணாங்கன்னா கரெக்ட் மெடிக்கல் ஷாப்ல போயிட்டு ஸ்டாக் இல்லை வேற மெட்ஃபார்மின் தரேன், கம்பெனி தான் வேறன்னு சொல்லி பாருங்க, கண்டிப்பா வாங்க மாட்டாங்க. எனக்கு அதே தான் வேணும், அதை போட்டாதான் எனக்கு நல்லா ஆகும் அப்படின்வாங்க. ஏன்னா அந்த கான்ஃபிடன்ஸ் வேற மாத்திட்டா எனக்கு ப்ராப்ளம் ஆயிடும் அப்படின்னு சைக்கலாஜிக்கலா இருக்கக்கூடிய ஒரு ஃபீலிங். அதே தான் இங்கேயும் நடக்கும். நீங்க வெஸ்டீஜ் கேனடர்மா, வெஸ்டீஜ் நோனி, வெஸ்டீஜ் ஸ்பார்லினா, வெஸ்டீஜ் காம்பியோட்டிக்ஸ் இந்த ப்ராடக்ட்ஸை எடுக்க ஆரம்பிச்சு அவங்களுக்கு அது நல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட்ஸை மாற்ற மாட்டாங்க. அப்போ ரெகுலராக கண்டினியூஸாக ப்ராடக்ட்ஸை வாங்கிட்டு தான் இருப்பாங்க. எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறாங்களா, ஸ்டில் டெய்லி நெசசிட்டி என்ன வேணும், சோப்பு வேணும், ஷாம்பு வேணும், ஹேர் ஆயில் வேணும், ஃபேஸ் பேக், ஃபேஸ் வந்து ஸ்கின்னுக்கு வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான விஷயங்கள் வேணும், பேஸ்ட்டு, ரைஸ் பிரான் ஆயில், டீ, காஃபி, டியோ, பாடி டால்க்கு, அல்ட்ரா வாஷு, ஸ்க்ரப்பு, ஸ்வாபு, இதெல்லாம் எஸ் இத்தனை ஐட்டம்ஸ் இருக்கு. இத்தனை ஐட்டம்ஸும் வாங்கினாலே 100 பிவி தான் வருது. ஏன்னா எல்லாத்தையுமே நம்ம வந்து கண்டிப்பா கன்வின்ஸ் பண்ணி ஃபுட் சப்ளிமெண்ட்ஸையே வாங்க வச்சிட முடியும்னு டெஃபினட்டா நம்ம எடுத்துக்க முடியாது. அது இல்லைனாலும் 100 பிவி அவங்களை முடிக்க வைக்கணும். அந்த 100 பிவி பண்றவங்க ஒரு கன்சியூமரா இருந்தாலே போரும் நினைச்சா கூட அவங்களுக்கு மாசம் இந்த ப்ராடக்ட்ஸ் மூலமாகவே பண்ண முடியும். ஸோ நம்ம கிட்ட இத்தனை ப்ராடக்ட்ஸ் இருக்கு, அதை கரெக்டாக நம்ம எப்படி கொண்டு போறோங்கிற இடத்துல தான் இருக்கு. அண்ட் ஃபைனலாக ஒரு டாபிக் நம்ம பார்க்கலாம். பிகாஸ் பிசினஸ் காம்பனன்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 2 விஷயம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்று ப்ராடக்ட்ஸ், 2வது மார்க்கெட்டிங். 2 விஷயத்துலையுமே சரி, நீங்கள் வெஸ்டேஜை பொறுத்த வரைக்கும், வெஸ்டேஜோட பிசினஸ் காம்பனன்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துலையுமே வந்து ப்ராப்ளம் கிடையாது. ப்ராடக்ட்ஸ் 350 ப்ராடக்ட்ஸ் கிட்ட இருக்கு. மார்க்கெட்டிங் பிளான், ஆத்மநிர்பார் சக்சஸ் பிளான் இன்னைக்கு எல்லாருமே நிறைய பேர் பார்த்துருக்காங்க. உங்களோட லீடர்ஸ் வந்து நீங்க எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க அதையும் இங்க வந்து நீங்க பார்க்க முடியும். ஸோ ப்ராடக்ட்டும் பிரச்சனை இல்லை, மார்க்கெட்டிங் பிரச்சனை இல்லை.
அதை எப்படி நம்ம டிரைவ் பண்ணி கொண்டு போறோங்கிறது நீங்க யோசிச்சு பாருங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப இந்த ரெண்டு ப்ராடக்ட்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது இதுலயுமே ரெண்டு டைமென்ஷன் இருக்கு. ஒரு டைமென்ஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா கார்பெட் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கார்பெட் மார்க்கெட்டிங் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம பார்க்குற எல்லார்கிட்டையும் ரைஸ் பிரான் ஆயில், நம்ம பார்க்குற எல்லார்கிட்டையும் அஷூர் சோப்பு, நம்ம பார்க்குற எல்லார்கிட்டையுமே வந்து டென்ட் அஷூர் டூத் பேஸ்ட் எப்படி ப்ரமோட் பண்ணினா நம்மளால டெவலப் பண்ணவே முடியாது பிசினஸ். அதான் நான் சொல்லுவோம் ஃப்ரீ ஃபார் ஆல் ஸ்ட்ராட்டஜி. ஃப்ரீ ஃபார் ஆல் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா பொதுவாக அந்த சந்தையில எல்லாம் வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, கூறு கட்டி வச்சிருப்பாங்க. எதை எடுத்தாலும் 100 ரூபா, எதை எடுத்தாலும் 100 ரூபா, எதை எடுத்தாலும் 100 ரூபா அப்படின்வாங்க. அந்த மாதிரி மார்க்கெட்டிங் நம்ம ப்ரொமோஷன் கொண்டு போனோம்னா எஸ் டெஃபினட்டா நம்மளால பிசினஸ் நிக்க வைக்க முடியாது. இங்க என்ன வேணும்? நிஷ் மார்க்கெட்டிங். நிஷ் மார்க்கெட்டிங் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்பெசிஃபிக்கா செக்மெண்ட் வைஸ் கொண்டு போகக்கூடியது, யூட்டிலிட்டியை பேஸ் பண்ணி நம்ம ப்ராடக்டை கொண்டு போக வேண்டியது. ஒரு சின்ன இன்சைட் உங்க மனசுக்குள்ள கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நம்ம பொதுவாக ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ணா அந்த இடத்துல நமக்கு நிறைய பிசினஸ் கிடைக்குமா, இல்ல ஸ்பெசிபிக் ஏரியா ஸ்ட்ராட்டஜி கொண்டு போனா அந்த இடத்துல பிசினஸ் நிற்குமாங்கிறது யோசிச்சு பாருங்க. ஸோ அந்த ஸ்பெசிபிக் ஏரியா ஸ்ட்ராட்டஜியில் தான் ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜி இந்த கன்சிஸ்டன்சி ஆஃபர் ப்ரொமோஷன். நேற்று நம்ம பார்த்தோம் கார்டியோ கேர், கிளைசிமிக் ஹெல்த், ஃபிட்னஸ் அண்ட் டயட், டீடாக்ஸ் அண்ட் ரெஜுவினேஷன். இதெல்லாம் என்ன சொல்றோம்? ஸ்பெசிபிக் ஏரியா ஸ்ட்ராட்டஜி. அந்த 4 pillars ஆஃப் குட் ஹெல்த் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்தேனே, ஏன் அந்த 4 pillars ஆஃப் குட் ஹெல்த்? ஸ்பெசிபிக் ஏரியா ஸ்ட்ராட்டஜி. குறிப்பிட்டு யாருக்கு எப்படி தேவையோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம கொண்டு போறதுதான் ஸ்பெசிபிக் ஏரியா ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த இடத்துல எதை எடுத்தாலும் 100 ரூபா அப்படின்னு நம்ம வித்தோம்னா ஒண்ணுமே நடக்காது. ஆனா அதே நம்ம ஆளுக்கு ஒருத்தரை நம்ம ஸ்பான்சர் பண்றோம், அதே ஸ்பான்சர் கன்சிஸ்டன்சி ஆஃபர்ல ஸ்பான்சர் பண்றோம் அப்படின்னு போகும்போது இந்த ஸ்பெசிபிக் ஏரியா ஸ்ட்ராட்டஜி அடாப்ட் பண்ணும்போது 1 இயர்ல 1 லட்சம் ரூபாய்க்கு மேல வருமானமே பார்க்க முடியுங்கிறத இத்தனை நேரம் நம்ம பார்த்தோம். சரி, இப்போ இந்த நிஷ் மார்க்கெட்டிங் அப்படின்னு பார்த்தோம். இப்போ நிஷ் மார்க்கெட்டிங் பிளான் பொறுத்த வரைக்கும் ஒண்ணுதானே சார், அதுல என்ன சார் வந்து கொண்டு போறது அப்படின்னு யோசிக்கலாம். சரி, பிளான் ஒண்ணுதான், எல்லாருக்குமே இன்னைக்கு வந்து பிளான்ங்கிறது வந்து எல்லாமே ஒண்ணுதான். ஆனா அந்த பிளானை டிரைவ் பண்றதுக்கு என்ன இருக்கு? ப்ராடக்ட் தான் டிரைவ் பண்ணும். இந்த பிளானை டிரைவ் பண்றதுக்கு நம்ம கையில ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அப்போ ப்ராடக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும்? எப்போ நம்ம நிஷ் மார்க்கெட்டிங், இப்போ வந்து நம்ம கன்சிஸ்டன்சி ப்ரமோஷன், ஃபாஸ்ட் ஸ்டார்ட் 8%, ஃபாஸ்ட் ஸ்டார்ட் டைரக்டர், இதெல்லாம் என்ன பண்றோம்? ஸ்பெசிபிக் ஏரியா ஸ்ட்ராட்டஜியை நம்ம கொண்டு போறோம். இதுதான் சொல்லுவோம் நிஷ் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அந்த நிஷ் மார்க்கெட்டிங்க்கு என்ன நமக்கு தேவைன்னா நிஷ் ப்ராடக்ட்ஸ். நிஷ் அப்படின்னா குறிப்பிட்ட இடத்துல. ஸோ நிஷ் ப்ராடக்ட்ஸ் நமக்கு பார்க்கும்போது நீங்க நம்ம என்ன வச்சிருக்கோம்? டிஃப்ரெண்ட் யூட்டிலிட்டிஸ் வச்சிருக்கோம். ஒன்று ப்ராடக்ட் நிஷ் அப்படின்னா டிஃப்ரெண்ட் யூட்டிலிட்டிஸ்ங்கிறது என்ன? இப்போ ஹெல்த் ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் இருக்கா, ஸோ ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ் இது எல்லாமே ஒரு செக்மெண்ட். ஹோம் நீட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஹோம் நீட்ஸ்லேயே ஒரு 5-6 ப்ராடக்ட் இருக்கு. ஸோ அது வந்து ஒரு யூட்டிலிட்டி, ஒரு செக்மெண்ட், பயன்படுத்தக்கூடிய பொருட்கள். ஹெல்த் ஃபுட் இருக்கு, ரைஸ் பிரான் ஆயில் இருக்கு, டீ இருக்கு, காஃபி இருக்கு, இது ஒரு செக்மெண்ட். ஏர் பியூரிஃபையர் இருக்கு, ஒரு செக்மெண்ட். வாட்டர் பியூரிஃபையர் இருக்கு, ஒரு செக்மெண்ட். மெஸ்ட் ஆஃப் மிலன் இருக்கு, ஒரு செக்மெண்ட். டியூ கார்டன் இருக்கு, ஒரு செக்மெண்ட். அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் இருக்கு, அது ஒரு செக்மெண்ட். அப்போ யூட்டிலிட்டி யாருக்கு என்ன மாதிரியான ஒரு யூட்டிலிட்டி வந்து அந்த இடத்துல தேவைப்படுதோ அதுக்கு ஏற்றாற்போல ப்ராடக்ட் வந்து நம்ம முதல்ல அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அதனால தான் நான் எப்போதுமே சொல்லுவேன், ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராஸ்பெக்ட் நம்ம பார்க்க போறோமா, நமக்கு என்ன தெரியுங்கிறத போய் அவங்கள்ட்ட பேசக்கூடாது. நமக்கு என்னெல்லாம் தெரியுமோ அதெல்லாம் அவங்கள்ட்ட சொல்றதுக்காக நம்ம அங்க போகல. அவங்களுக்கு என்னெல்லாம் தேவை இருக்கோ அதெல்லாம் புரிஞ்சுக்கத்தான் நம்ம போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம காதை தான் ஓபன் பண்ணணும், வாயை ஓபன் பண்ணக்கூடாது. அப்ப அவங்க சொல்லும் போது அவங்களோட தேவை என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அப்போ யூட்டிலிட்டி என்ன, ஸோ எதை வந்து எந்த ப்ராடக்டை அவங்க கிட்ட நம்ம ஃபர்ஸ்ட் பேசணும், எந்த ப்ராடக்டை நம்ம லாஸ்ட்ல பேசணும், எந்த ப்ராடக்டை பத்தி அவங்க கிட்ட நம்ம பேசவே கூடாது, இதெல்லாம் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். அப்போ சின்னதாக ஒரு கிரவுண்ட் ஒர்க் வந்து நம்ம முதல்ல பண்ணணும். ஸோ அந்த கிரவுண்ட் ஒர்க் பண்ணோம்னா அப்போ அவங்கள பத்தின இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கும். அப்போ யூட்டிலிட்டியை பேஸ் பண்ணி நம்ம கொண்டு போகலாம். அதே மாதிரி மார்க்கெட் நிஷ்ங்கிறது என்ன? அதான் அந்த யூட்டிலிட்டியை பேஸ் பண்ணி யார்கிட்ட நம்ம அப்ரோச் பண்ண போறோங்கிறத பாருங்க. ஒரு வீட்டில் ஆவரேஜா ஒரு 4 கேட்டகரி பீப்புள் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். யார் இருப்பாங்க? பெண்கள் எஸ் இருப்பாங்க, குழந்தைங்க எஸ் இருப்பாங்க,
யங்ஸ்டர்ஸ் இருப்பாங்க, வயதானவர்கள் இருப்பாங்க. ஸோ யங்ஸ்டர்ஸ் அப்படின்னா வெறும் 18-20 வயசு மட்டும் நான் சொல்ல, அந்த அந்த ஃபேமிலியோட ஜென்ஸ் அப்படின்னு வச்சுங்க. வயதானவர்களுக்கு இல்லாத மீதி ஜென்ஸ் யார் இருந்தாலுமே சரி, ஆண்களோ பெண்களோ யார் இருந்தாலுமே சரி. சரி, இப்போ ஒரு பெண்களுக்கு வந்து நம்ம ப்ராடக்ட்ஸை ப்ரொமோட் பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது என்னெல்லாம் ப்ரொமோட் பண்ணலாம்? சரி, மிஸ்டர் ஆஃப் மிலன் ரொம்ப அதை தெரிஞ்சு நம்ம போய் ப்ரொமோட் பண்றது கஷ்டமா இருக்குன்னு நினைச்சா கூட ரொம்ப சிம்பிள், டியூ கார்டன் ப்ராடக்ட். டியூ கார்டன்ல ஃபோம் வாஷ் இருக்கு, அதே மாதிரி சானிட்டரி நாப்கின்ஸ் இருக்கு. ஸோ எந்த வீட்டுக்குள்ள போனாலுமே எஸ், இதெல்லாம் வெளில காசு கொடுத்தா வாங்குறாங்க. அப்போ ஒரு பெண்கள் வீட்டில் இருக்காங்களா, அப்போ அவங்க கிட்ட நம்ம டியூ கார்டனையும் மிஸ்டர் ஆஃப் மிலன் ப்ராடக்ட்டையும் அஷூர் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸையும் அவங்க கிட்ட ப்ரொமோட் பண்ணலாம். இன்ஃபேக்ட் அஷூர் நேச்சுரல்ஸ் அவங்ககிட்ட மட்டும்தான் நம்ம கொண்டு போகணுங்கிற அவசியமே இல்லை. யார் வேணாலுமே அஷூர் நேச்சுரல்ஸ் யூஸ் பண்ணலாம் 18 வயசுக்கு மேல. குழந்தைங்க கிட்ட நம்ம போய் ப்ரொமோட் பண்ணுமா? குழந்தைங்களுக்கு என்னெல்லாம் நம்ம ப்ரொமோட் பண்ண முடியும்? இன்விகோ ப்ரோட்டீன் பவுடர் இருக்கு, அதே போல ஸ்பிருலினா ப்ரொமோட் பண்ணலாம், கொலஸ்ட்ரம் வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணலாம், ஃபிளாக்ஸீட் சாக்கோபார் இருக்கு, சாக்கோபார் வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணலாம். இன்விகோ வந்து ஃப்ரெஷன் அப் ட்ரிங்க் இருக்கு, அதை வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணலாம். பிரேக்ஃபாஸ்ட் செரல் இருக்கு, அதை நம்ம ப்ரொமோட் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு நம்ம ப்ராடக்ட் இல்லைன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், ஆனா பாருங்க அவங்களுக்கு இவ்வளவு ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அடுத்த கேட்டகரி ஜென்ஸ் ஆர் லேடிஸ், வீட்டில் இருக்கிறவங்க, ஆர் மேபி ஜென்ஸ் எடுத்துக்கிட்டோம். ஜென்ஸுக்கு நம்ம என்ன ப்ராடக்ட்ஸ் ப்ரொமோட் பண்ணலாம்? ஸோ ஜென்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம அஷூர் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் நம்ம ப்ரொமோட் பண்ணலாம். ட்ரூமன் சீரீஸ் இருக்கு, பாடி டியோ இருக்கு, பாத்திங் பார் இருக்கு, ஷேவிங் ஜெல் இருக்கு, ஆஃப்டர் ஷேவ் லோஷன்ல லைக் ஷேவிங் க்ரீம் இருக்கு. ஒரு அஷூர்ல இருக்கக்கூடிய மற்ற ப்ராடக்ட்ஸ் இதெல்லாமே வந்து நம்ம யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணலாம். ஸோ பர்சனல் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம்? வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற ஜென்ஸ் அவங்க எல்லாத்துக்குமே நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணலாம். தேவைப்பட்ட சப்ளிமெண்ட்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணலாம். அடுத்ததா வயதானவர்கள். ஸோ வயதானவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது எஸ், இதுதான் நம்ம மெயினாக சப்ளிமெண்ட்டோட ஒரு மார்க்கெட். மெட்டாமைண்ட் மெயினாக வந்து வயதானவர்களுக்கு நம்ம ப்ரொமோட் பண்ண முடியும். அதே மாதிரி ஸ்பிருலினா நம்ம ப்ரொமோட் பண்ணலாம், ஃப்ளாக்ஸ் ஆயில் நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணலாம். மேபி லேடிஸ் மெனோபாஸ் ரீச் ஆகக்கூடிய லேடிஸ் வந்து வீட்டில் இருக்காங்களா, அவங்களுக்கு ஃப்ளாக்ஸ் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம், ஷதாவரி நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸோ வயதானவர்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது இத்தனை விதமான ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இப்போ என்ன ஆயிடுச்சு, டிஃபரெண்ட் யூட்டிலிட்டி, அதாவது நம்ம பயன்பாடுகள் எப்படி இருக்கோ அதுக்கேற்றாறு போலயும் இங்கே நம்ம பேசுறோம். அதே மாதிரி செக்மெண்ட் வைஸாகவும் இங்கே நம்ம ப்ராடக்ட் நம்ம கொண்டு போகிறோம். இதெல்லாம் தாண்டி ஒரு வீட்டுக்கு நம்ம கொண்டு போகணும், ஒரு ஃபேமிலிக்கு நம்ம கொண்டு போக ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஹோம் நீட்ஸ் இருக்கு, அல்ட்ரா வாஷ் இருக்கு, இல்லை டிடர்ஜென்ட் பவுடர் இருக்கு, அல்ட்ரா ஸ்வாப் இருக்கு, அல்ட்ரா ஷைன் இருக்கு, இல்லை ப்ரோடெக் வீட்டை டிஸ்இன்ஃபெக்டன் பண்றதுக்கு ப்ரோடெக் இருக்கு, அல்ட்ரா கார்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு ஃபேமிலிக்காக, ஃபேமிலி யூட்டிலிட்டிக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்கள். ஸோ இதெல்லாம் வந்து செக்மெண்ட் அவசியங்கிறது கிடையாது. ஹோம் நீட் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றதுக்கு செக்மெண்ட் அவசியமே கிடையாது. கிளென்லினஸ், ஹைஜீன், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ பெண்களாக இருக்கலாம், குழந்தைங்க இருக்கலாம், இல்லை யங்ஸ்டர்ஸ் இருக்கலாம், இல்லை வயதானவர்கள் யார் வேணாலும் இருக்கலாம். இந்த 4 கேட்டகரி ஆஃப் பீப்புள் எல்லாருக்குமே ஹோம் நீட்ஸ் வந்து கட்டாயம் தேவை. அப்போ என்ன ஆயிடுச்சு, 100 பிவி பண்ண முடியுமான்னு நம்ம யோசிக்கிறோம், 100 பிவி வந்து நம்ம மற்றவங்கள்ட்ட பேச முடியுமா அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். பட் ஒரு வீட்டில் ஒரு 4 விதமான கஸ்டமர் நம்ம கிட்ட இருக்காங்க. அதனால தான் இதை ஃபேமிலி பிஸ்னஸாக நம்ம கொண்டு போகணும். ஃபேமிலியில் ஒருத்தர் மட்டும் இதை கேட்டு அவங்க இதெல்லாம் வந்து வேலையத்த வேலை அப்படின்னு அவங்க சொல்றதை விட, அவங்களுக்கே இது என்ன நம்ம புரிய வச்சோம், இதான் ஃபியூச்சர் அப்படின்னு புரிய வச்சோம் அப்படின்னா ஒரு ஃபேமிலி அந்த பிஸ்னஸ் பண்ணும்போது நம்ம கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் என்னங்கிறது பாருங்க. பெண்கள் எஸ், இப்போ ஒரு லேடி வந்து அவங்க சாட்டிஸ்ஃபை ஆயிட்டாங்களா with intimate foam wash or sanitary napkins or வந்து home need products, ஸோ இதில் அவங்க சாட்டிஸ்ஃபை ஆனாங்கன்னா இவங்க கண்டிப்பாக ஒரு 10 பேர் போய் சொல்லுவாங்களா மாட்டாங்களா? நிச்சயமா நடக்கும். குழந்தைங்க எப்போதுமே நல்ல சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருக்கு, நல்ல படிப்பில் வந்து நல்லா இருக்கு, ஷைன் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகும்போது மற்ற குழந்தைங்களை பார்த்து பேசுமா பேசாது, அந்த குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் வரும்போது அவங்க வந்து என்கொயரி பண்ணுவாங்களா மாட்டாங்களா? யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கு ஒரு ஆச்சரியம், எப்படி உங்க வீட்டு குழந்தைங்க மட்டும் உள்ள இருக்கு. இதுதானே இன்னைக்கு வந்து டிவியில இருந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இந்த மாதிரி காமிக்கிறோம். எதை எடுத்தாலும் அந்த குழந்தைங்களுக்கு வந்து அப்படியே பளிச்சுன்னு இருக்கு, பிரைட்டா இருக்கு, ஸ்ட்ராங்கர், ஷார்ப்பர், இப்படிலாம் காமிக்கிறோம். உங்க குழந்தை மட்டும் எப்படி இருக்கு, எப்ப என் குழந்தைங்க அப்படி இல்லை அப்படின்ட்டு இதான் ஒரு அட்ராக்ஷன் கொண்டு வராங்க. அங்க பணத்தை வாங்கிட்டு செய்யறாங்க, இது நடக்குமா நடக்காதான் நமக்கு தெரியாது. பட் இங்க நம்ம ரியலிஸ்டிக்கா அந்த பெனிஃபிட்ஸை நம்ம கொடுக்குறோம், அவங்களை ஃபீல் பண்ண வைக்கிறோம்.
ஸோ குழந்தைங்களாலேயும் ஒரு 10 குழந்தைங்கள்ட்ட போய் வெஸ்டேஜை பற்றி பேச முடியும். ஏன்னா அது நிறைய நான் ப்ராக்டிக்கலாக பார்த்துருக்கேன். சின்ன சின்ன பசங்க ஸ்டேஜில் வந்து வெஸ்டேஜ் ப்ராடக்ட்டை கண்ணுக்கு முன்னாடி ஸ்பைரல்னா கொலஸ்ட்ரால் இதெல்லாம் எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்றத டெமோவே காமிச்சிருக்காங்க. அப்போ அந்த குழந்தைங்களுக்கு கூடிய கான்ஃபிடன்ஸ் எல்லாருக்கும் கிரியேட் ஆகும் இல்லைங்களா? ஸோ யங்ஸ்டர்ஸ், மிடில் ஏஜ் பீப்புள், ஒர்க்கிங் பீப்புள், இவங்களுக்கு எத்தனை விதமான ப்ராடக்ட் கேட்டகரிஸ் இருக்கு. ஸோ இன்ஃபேக்ட் இது வந்து ஹையஸ்ட் பர்சன்டேஜ்னு வச்சுங்களேன். பெண்கள் ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலுமே அவங்களுக்கு ஒரு 10 பேர் போய் பேச முடியும். அதே ஒர்க்கிங் உமனா இருந்தாங்கன்னா சொல்லவே தேவையில்லை, 100 பேர்கிட்ட போய் பேச முடியும். அதே மாதிரி தான் யங்ஸ்டர்ஸ் ஒரு மிடில் ஏஜ், இந்த இடத்துலையுமே நமக்கு என்னாச்சு, 100 பேர்கிட்ட போய் அவங்களால போய் பேச முடியும். 100 பேர் வேணாங்க, 10 பேர் போருங்க. வயதானவர்கள் பிரிஸ்கா இருக்காங்க, ஆக்டிவா இருக்காங்க, வெளில வாக்கிங் போயிட்டு வராங்க, 70 வயசு 75 வயசுல அவங்க வேலைகளை அவங்களே செஞ்சுக்கிறாங்க, அந்த அளவுக்கு ரொம்ப எஃபெக்டிவா இருக்காங்கன்னா அவங்க ஏஜ் குரூப்ல இருக்கக்கூடிய மற்றவங்களை பார்க்கும்போது பேசுவாங்களா மாட்டாங்களா? ஜெனரலா யோசிச்சு பாருங்க. ஈவினிங் வாக்கிங் போறாங்க, இல்லை பார்க்குக்கு போறாங்க, ஏதோ டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க, வேற யார் வீட்டுக்காக போறாங்க. சில அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் காமிச்சாங்க, நீ மட்டும் இந்த வயசுல வந்து இவ்வளவு ஹெல்த்தியா இருக்க, என்ன காரணம் அப்படின்னு. நான் சாப்பிட்ற வடை தான் காரணம், வடை தான் காரணம் அப்படிங்கிறாங்க. அது எவ்வளவு ஒரு முட்டாள்தனமும் அட்வைஸ்மெண்ட் பாருங்க. ஏன்னா அந்த வடையில செய்யற ஆயில் வந்து அவ்வளவு ஹெல்த்தியா, அதனால அவர் ஹெல்த்தியா இருக்காரு. அதை பார்த்துட்டு நம்ம அதை நம்புறோம். பட் அதே இந்த இடத்துல வீட்டில் வயதானவர்களுக்கு நம்மளோட சப்ளிமெண்ட்ஸ் எவ்வளோ ரிசல்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கு. அவங்களுக்கு இந்த சப்ளிமெண்ட்ஸ் நம்ம ப்ரொமோட் பண்ண ஆரம்பிக்கும் போது அவங்க கான்ஃபிடன்ஸ் பில்டப் ஆகும்போது அவங்க ஒரு 10 பேர்கிட்ட அவங்க போய் பேசுவாங்களா மாட்டாங்க, யோசிச்சு பாருங்க. ஸோ என்னாச்சு, நம்ம ஒரு ஃபேமிலி பிஸ்னஸாக கொண்டு போனோமா, அப்போ ஸ்ட்ரெயிட் அவே ஆளுக்கு ஒரு 10 பேர் வச்சோமா, 40 பேர் ஒரு குடும்பத்து மூலமா 40 பேர் வந்து அந்த பிசினஸ்க்குள்ள வருவாங்க. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு, நம்ம 102 பேர் அப்படிங்கிறத பார்த்தோம். 5 மாசத்துல உங்க டீம்ல எவ்வளவு பேர் 102 பேர் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த கான்டாக்ட்ஸ் கிடைச்சல ஒரு வீடு எடுத்தீங்கனாலே 40 பேர், 10 வீடு, அதுக்கு மேல வேணும். 10 வீடு எடுங்க, 400 பேர். 400 பேர் என்று 100 பிவி பண்ண வச்சாங்கன்னா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. இதுதாங்க நம்ம பிசினஸ். இந்த இடத்துல தான் நம்ம புரிஞ்சுக்கணும் எக்ஸ்போனன்ஷியல்னா என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ பிசினஸ்ல என்ட்ரி பாயிண்ட் வரும்போது என்ன பண்ணுங்கிறத பார்த்தோம். அதுக்கு அடுத்து ஒரு சாட்டிஸ்ஃபைட் டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்கிறவங்க என்ன பண்ணணும், ஃபாஸ்டா 8% பண்ணணும்னு பார்த்தோம். அடுத்து ஒரு பிசினஸா கொண்டு போகும்போது ஃபாஸ்டா பிரான்ஸும் முடிக்கலாம், ஆர் இந்த ஸ்ட்ராட்டஜி படி அவங்க பிரான்ஸ் முடிச்சு கிரவுன் டைரக்டர் வித்தின் 6 months ஒரு 1 yearல ஒரு 2 yearsக்குள்ள கிரவுன் டைரக்டர் முடிக்க முடியுங்கிறதையும் நம்ம பார்த்தோம். சரி, இதெல்லாம் இந்த பிளானை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும், அதை ஆக்டிவேட் பண்ணணும், நமக்கு என்ன வேணும், ப்ராடக்ட்ஸ் வேணும். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸை எப்படி நம்ம ப்ரொமோட் பண்ணலாம், எப்படி நம்ம கன்சியூம் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். ஸோ ப்ராடக்ட் நிஷ் வந்து டிஃப்ரெண்ட் யூட்டிலிட்டிஸை நம்ம பயன்படுத்தணுங்கிறத பார்த்தோம். அதே போல மார்க்கெட் நிஷ். ஸோ மார்க்கெட் நிஷ் அப்படிங்கும்போது ஒரு குடும்பத்தை எடுத்தோம்னா அந்த குடும்பத்துக்குள்ள எத்தனை விதமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம கிட்ட இருக்குங்கிறதையும் நம்ம பார்த்தோம். ஸோ இதுதான் சக்சஸ்க்கான வழிகள். இதெல்லாம் இனிஷியலா நம்ம கொஞ்சம் கஷ்டமா நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிக்கும். பட் இதை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. இன்னைக்கு சக்சஸ்ஃபுல் லீடர்ஸ் பண்றது எல்லாமே இதுதான். 7 கோர் ஸ்டெப்ஸை அவங்க ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா அந்த டீம்ல நிறைய ஃபாஸ்டா 8% உருவாக்குறாங்க, நிறைய பிரான்ஸ் கிரியேட் பண்றாங்க. ஸோ பிரான்ஸை பேஸ் பண்ணி அடுத்தடுத்த லெவல்ஸ். ஸோ ஒன்ஸ் ஒரு சில்வர் முடிச்சிங்களா, சிங்கிள் எல்ஓபி, கோல்டு தாண்டிங்களா, மல்டிபிள் எல்ஓபி. ஏன்னா ரியல் இன்கம் வெஸ்டேஜ் பொறுத்திருக்கு, ரியல் இன்கம் அப்படிங்கிறது பர்ஃபார்மன்ஸ் போனஸ்ல இல்லை. இன்ஃபேக்ட் எங்கிட்டே ஒருத்தர் வந்து ஆர்கியூ பண்ணார், ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் தான், எனக்கு ரொம்ப வருஷமா ஒரு பழக்கம். அவர் வரும்போது என்ன சொல்றாரு, நீங்க முன்னாடி 20% கொடுத்துட்டு இருந்தீங்க பிரான்ஸ் டைரக்டர்ல, இப்போ அது 11% ஆகிட்டீங்க, பிசினஸே போயிடுச்சு அப்படின்னாரு. பட் அவர் இன்னும் பர்ஃபார்மன்ஸ் போனஸ்க்கு ஆசைப்பட்டு உட்காந்துருக்காரு. வெறும் பர்ஃபார்மன்ஸ் போனஸ்க்கு ஆசைப்பட்டா இன்னைக்கு அவர்ல வெஸ்டேஜ்ல பணம் சம்பாதிக்க முடியுங்கிறது யோசிச்சு பாருங்க. பட் ரியல் இன்கம்ங்கிறது உங்களுடைய டைரக்டர் போனஸ் பாயிண்ட்ஸ், பிசினஸ் பில்டிங் போனஸ், சில்வர் அண்ட் அபவ் பிசினஸ் பில்டிங் போனஸ், அதே மாதிரி லீடர்ஷிப் ஓவர் ரைடிங் போனஸ். இதுதான்.
உங்க லீடர்ஸோட ஸ்டேட்மெண்ட்ஸ், போனஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் எடுத்து பாருங்க. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் மிஞ்சி போனா 200 ரூபா 300 ரூபாய்க்கு மேல இருக்காது. ஆனா 2 லட்சம் 3 லட்சம் ரூபாய் எங்கேருந்து வாங்குறாங்க? எல்ஓபில வாங்குறாங்க. அப்ப ரியல் இன்கம் எங்க இருக்கோ அதுக்கு அதை நோக்கி நம்ம ஒர்க் பண்ணணுமா, இல்ல சிம்பிளா அந்த 10% 11% கிடைக்கக்கூடிய டிஃபரன்ஷியல் போனஸ் பெர்ஃபார்மன்ஸ் போனஸ்க்காக நம்ம ஒர்க் பண்ணுமாங்கிறத யோசிச்சு பாருங்க. அல்ல ஆரம்பத்தில் என்ன சொன்னேன், இவ்வளவும் பண்ணுமா அப்படிங்கிறது இதெல்லாம் கஷ்டமா இருக்குமே அப்படின்னு யோசிச்சீங்கன்னா பணம் சம்பாதிக்கணும்னா கஷ்டப்பட்டு தான் ஆகும். எதுவுமே ஈஸியா கூரையை வச்சுக்கிட்டு நம்ம கிட்ட கொட்டாது. நம்ம எஃபர்ட் கூரை பிக்கிற அளவுக்கு போகணும். நம்ம எஃபர்ட் கூரை பிக்கிற அளவுக்கு நம்ம போட்டா அப்ப கூரையை பிச்சுக்கிட்டு வருமானம் போகும். வெஸ்டீஜ்ல இருக்கக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு கடல் மாதிரி. இந்த கடல்ல ஹெல்த் கிடைக்குது, ஆரோக்கியம் கிடைக்குது, வெல்த் கிடைக்குது, சம்பாதிக்கவும் முடியும். எல்லாமே பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண டைம்ல இருந்து இன்னி வரைக்கும் இதெல்லாம் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு. இது எங்கேயுமே வந்து செட்பேக்ஸ் இல்லை, டிராபேக்ஸ் இல்லை, எதுவுமே இல்லை. இதெல்லாம் தொடர்ந்து இன்னி வரைக்கும் கிடைச்சிட்டு தான் இருக்கு. 16 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ ஸ்பூன் எடுத்து கொண்டு போய் இந்த கடல்ல இருந்து நீங்க தண்ணி எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஸ்பூனை கொண்டு போய் நீங்க எடுத்துக்கலாம். இல்ல ஸ்பூன்லாம் பத்தாதுன்னு நினைச்சீங்கன்னா ஒரு டம்ளர் எடுத்துட்டு போய் அந்த டம்ளர்ல நீங்க எடுத்துட்டு போகலாம். இல்ல சார் குடும்பம்லாம் இருக்கு சமாளிக்க முடியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க டம்ளர் எடுத்துட்டு போக கூடாது, ஒரு மக் எடுத்துட்டு போகலாம். மக்ல கடல்ல போய் தண்ணி எடுத்துட்டு வரலாம். கடல்ல இருக்கிறது என்ன? ஆரோக்கியம் ஐஸ்வர்யம், இதான் கடல்ல இருக்கு. ஸோ அதை நீங்க மக்ல போய் எடுத்துட்டு வரலாம். இல்ல சார் இதெல்லாம் வந்து எனக்கு பத்தாது, என்னோட ஆம்பிஷன், என்னோட கோல்ஸ், என்னோட ட்ரீம்ஸ் எல்லாமே வந்து வேற அப்படின்னு நினைச்சீங்களா, மக்கு வேணாம், ஒரு பக்கெட் எடுத்துட்டு போங்க. பக்கெட் எடுத்துட்டு போய் கடல்ல கிடைக்கக்கூடிய அந்த ஹெல்த் வெல்த், வெஸ்டீஜ்ங்கிற கடல்ல கிடைக்கக்கூடிய ஹெல்த் அண்ட் வெல்த் வந்து பக்கெட்ல எடுத்துட்டு வீட்டுக்கு வாங்க. இல்ல சார் என்னெல்லாம் வாழ்க்கை முழுக்கெல்லாம் வந்து கஷ்டப்பட முடியாது, லைஃப் லாங் இதே மாதிரி கஷ்டப்படுறோம்னா அப்புறம் எதுக்காக வாழணும், அதெல்லாம் சரிப்பட்டு வராது சார், ஏதாவது நல்ல ஆப்ஷன் கொடுங்க அப்படின்னு கேட்குறீங்களா? ரொம்ப சிம்பிள். ஸ்பூன் தேவையில்லை, டம்ளர் தேவையில்லை, மக்கு தேவையில்லை, பக்கெட் தேவையில்லை, ஒரு சின்ன இன்ஜினியரிங் மட்டும்தான் வேணும். அந்த இன்ஜினியரிங் என்ன அப்படின்னா கடல்ல இருந்து பைப் லைனை போட்டு உங்க வீட்டுக்குள்ள குழாவை கொண்டு வந்துரு. ஸோ பைப் லைன்ஸ்ல உங்க வீட்டுக்குள்ள குழாவை போட்டீங்கன்னா உங்களுக்கு எப்பெல்லாம் வேணுமோ அப்பெல்லாம் நீங்க திறந்தீங்கன்னா அங்கேருந்து ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் கொட்டும். அதுதான் புத்திசாலித்தனம். ஸோ உங்களுக்கு ஸ்பூன்ல வேணுமா இல்ல பைப் லைன் போட்டு டேப் ஃபிக்ஸ் பண்ணுமாங்கிறது உங்க கையில இருக்கு. அதான் என்ன சொல்றோம், யுவர் சர்ச் எண்ட்ஸ் ஹியர். உங்களுடைய தேடல் சரியான இடத்துல அமைஞ்சிருக்கு, அதை தேடி நீங்க வந்துட்டீங்க. நீங்க தேடி வந்த பிறகு அதை அடையாம போறதுங்கிறது தப்பு. ஸோ இன் யுவர் சக்சஸ் லைஸ் யுவர் சக்சஸ். இது நேத்தியே நான் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ வெஸ்டீஜோட ப்ராடக்ட், பிசினஸ் பிளான் எல்லாமே தாண்டி நம்ம பார்க்க வேண்டிய இடம் இதுதான். ஸோ எப்படி நம்ம ஆக்டிவா அந்த பிசினஸை கொண்டு போக போறோம் அப்படின்னு தான். ஒரு சின்ன கதையோட செஷனை கம்ப்ளீட் பண்றேன். ஒரு ஊர்ல ஒருத்தன் இருந்தான். இன்ஃபேக்ட் அந்த பையன் வந்து யாருமே கிடையாது, அப்பா அம்மா யாருமே கிடையாது. இந்த ஊர் மக்கள் தான் வந்து அந்த பையனை வளர்த்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஒரு ஸ்டேஜ்ல அந்த பையன் வந்து நல்லா கொஞ்சம் வளர்ந்தா, ஒரு 18 வயசு ஆச்சு. 18 வயசு ஆன பிறகு அந்த ஊர் மக்கள்லாம் வந்து அந்த பையன்கிட்ட சொன்னாங்க, நீ வந்து இப்போ நல்லா வளர்ந்துட்ட, எல்லாமே உனக்கு தெரிஞ்சிக்கூடிய ஒரு வயசுக்குள்ள நீ வந்துட்ட, இதுக்கு மேலேயும் உன்னைய வந்து வச்சு எங்களால காப்பாற்ற முடியாது, ஏன்னா எங்களுக்கு வயசாயிடுச்சு. ஸோ எங்களோட வயசான காலத்துல எங்களோட தேவைகள் என்ன இருக்கோ அதுதான் நாங்க பார்த்துக்க முடியும். ஸோ இனிமே உன் வழியை வந்து நீ தேடி போய்க்கோ அப்படின்னா. ஏன் வழி நான் தேடி போவேன், எனக்கு எதுவுமே இல்லை, இத்தனை வருஷமா நீங்க தான் எனக்கு சோறு போட்டு வளர்த்தீங்க, எல்லாமே வந்து கற்றுக் கொடுத்தீங்க, இந்த அளவுக்கு நான் ஆளாக்கி வச்சது நீங்க தானே அப்படிங்கும்போது அந்த கிராமத்துல இருக்கிறவங்க ஒரு சின்ன இது வந்து கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, நீ உண்மையிலேயே பிறந்தது வந்து இந்த ஊர்ல இல்லை, நீ வந்து பக்கத்து கிராமத்துல தான் நீ பிறந்த. நீ பிறந்த போதே உங்க அப்பா அம்மா 2 பேருமே இறந்து போயிட்டாங்க. ஸோ அன்னைக்கு எதாச்சும் அந்த கிராமத்துக்கு வந்த நாங்க, சரி நீ இது மாதிரி தனியா அனாதையா கிடைக்கிறேன்னு சொல்லிட்டு உன்னை நாங்க தூக்கிட்டு வந்து எங்க வீட்டு பிள்ளை மாதிரி நாங்க அத்தனை பேருமே வந்து உன்னை தூக்கி வளர்த்தோம்.
அந்த பக்கத்து கிராமத்துல உங்க அப்பா அம்மாவுக்கு சொந்தமான ஒரு இடம் இருக்கு. நீ அங்க போ. அந்த இடத்த வித்தோ இல்ல வந்து அதை எப்படி டெவலப் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இனிமே உன் வாழ்க்கைய நீ பாத்துக்கோ அப்படிங்கிறார். சரி, இந்த பையனை கிளம்பி பக்கத்து ஊருக்கு வரான். அந்த ஊர் எல்லையில ஒரு காவல்காரர் இருக்காரு. அவர் விசாரிச்சுட்டு இந்த ப்ராப்பர்ட்டி எங்க இருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்க்கறான். அதை போய் பார்க்கும்போது அவனுக்கு பயங்கர அதிர்ச்சி. ஏன்னா அத்தனை வருஷங்களா அது மெயின்டெனன்ஸோ எதுவுமே இல்லாம ரொம்ப பாழடைஞ்சு போய் அந்த வீடு வந்து இந்த இடத்துல இருக்கு. இவன் உள்ள போய் பார்க்கறான். பார்த்துட்டு பயங்கர சோர்ந்து போயிட்டான். சரி, என்னடா நம்ம லைஃப்ல ஒரு பெரிய வெளிச்சம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சோம். பட் இந்த இடத்த பார்த்தா இதுல வந்து ஒண்ணுமே இல்லையே, இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துல அவனுடைய அந்த துக்கம், அந்த சோகம் அப்படிங்கிறது பெரிய அழுகையாக மாற ஆரம்பிச்சிச்சு. இந்த ஊர் எல்லையில் இருக்கக்கூடிய காவல்காரருக்கு இந்த சவுண்டு கேட்குது. என்னடா அது எங்கேருந்து இந்த சவுண்டு வருது அப்படின்னு சொல்லி சவுண்டு வர டைரக்ஷன் நோக்கி கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டே இருக்காரு. இப்போ பார்க்கும்போது ஒரு வீட்டில் அந்த சவுண்ட் வருதுங்கிறது உள்ள பார்க்குறாரு. பார்க்கும்போது அவருக்கு ஒரு ஆச்சரியம். இப்போதானே இந்த பையன் இந்த ஊருக்கே, இந்த கிராமத்துக்கே வந்தான், எதுக்காக இப்படி அழுதுட்டு இருக்கான் அப்படின்னு அந்த அந்த பையனை கூப்பிட்டு கேட்குறாரு. ஏன்பா இப்போதான் நீ வந்த, உன்னோட இடம் தான் இது, இந்த இடத்த பார்த்துட்டு நீ சந்தோஷப்படுறதை விட்டு எதுக்கு நீ இப்படி அழுதுட்டு இருக்க அப்படின்னு. இல்ல, எல்லாரும் எனக்கு சேர்ந்து துரோகம் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குன்னு சொல்லி, எங்க அப்பா அம்மாவோட ப்ராப்பர்ட்டின்னு சொல்லி என்ன பக்கத்து ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு என்ன வந்து அனுப்பிச்சு வச்சாங்க. எங்க அப்பா அம்மா இந்த ஊர்ல தான் பிறந்து வளர்ந்தவங்க. அவங்க வந்து இறந்து போனதுக்கு பிறகு நான் பக்கத்து ஊருக்கு என்ன தூக்கிட்டு போயிட்டாங்க. இப்ப அவங்க சொல்லிதான் நான் இங்க வந்தேன். ஆனா இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் இதுக்குள்ள பிரயோஜனமா ஒரு விஷயம் கூட இல்ல. எதுவுமே உபயோகம் இல்லாத ஒரு இடத்துல வந்து என்னை வந்து தள்ளி விட்டாங்க. இதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண முடியும், நான் லைஃப்ல நான் எப்படி நான் முன்னேற முடியும், என்னால எப்படி என்னால சம்பாதிக்க முடியும், என் வாழ்க்கையை நான் ஓட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காவல்காரர்கிட்ட புலம்புறான். காவல்காரர் ஃபுல்லா எல்லாம் சுத்தி பாக்குறாரு. பார்த்துட்டு சொல்றாரு, சரிப்பா 30 நாள் டைம் கொடு. இந்த 30 நாள் டைம்ல இந்த இடத்தோட மகிமை என்னங்கிறத நான் உனக்கு புரிய வைக்கிறேன், இந்த இடம் எவ்வளவு யூஸ்ஃபுல்லான ஒரு இடம்ங்கிறத நான் உனக்கு புரிய வைக்கிறேன் அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. சொல்லிட்டு அவர் திரும்ப ஊர் எல்லைக்கு போறாரு. திடீர்னு என்னாச்சுன்னா ஒரு பெரிய புயல் அடிக்க ஆரம்பிக்குது. ஒரு அரை மணி நேரம் இருக்கும். இந்த பையன் வந்து அந்த காவல்காரரை நோக்கி வேகமா ஓடி வரான். இவர் ஊர்க்காரர் என்ன பண்ண, அந்த காவல்காரர் என்ன பண்றாரு, அங்க வந்து ஒரு ஒரு விளக்கு இருக்கு. அந்த விளக்கோட இந்த சிம்னி இருக்கு பாத்தீங்களா, மேல கூடு இருக்கும் இல்லையா, அந்த கூட்டை மட்டும் எடுத்துட்டு போறாரு அவர் போகும்போது. அரை மணி நேரம் கழிச்சு இந்த பையன் வந்து அந்த காவல்காரர் நோக்கி ஓடி வரான். வரும்போது, என்னப்பா நான் அவனை வந்து 30 நாள் கழிச்சு தானே அவனுக்கு நான் புரிய வைக்கிறேன்னு சொன்னேன், அதுக்குள்ளேயே நீ வந்து ஓடி வந்துட்டியே, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அவன் சொல்றான், எனக்கு 30 நாட்கள் அவசியம் இல்லை, அரை மணி நேரமே எனக்கு போதும்னு ஆயிடுச்சு. இந்த அரை மணி நேரத்துக்குள்ளேயே வந்து அது எவ்வளவு ஒரு பிரயோஜனமான விஷயம்ங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறான். இவருக்கு ஆச்சரியம், அரை மணி நேரத்துல உனக்கு அப்படி என்ன புரிஞ்சுது அப்படின்னு. இப்பதான் அந்த பையன் சொல்றான், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பெரிய புயல் காத்து அடிச்சு பாத்தீங்களா. ஆமா, புயல் காத்து அடிச்சது. நீங்க என்ன பண்ணீங்க, இந்த சிம்னி விளக்குல மேல இருந்த கூட்டை வந்து நீங்க எடுத்துட்டு போயிட்டீங்க, அந்த கிளாஸ் அதை வந்து நீங்க எடுத்துட்டு போயிட்டீங்க. நானும் எத்தனையோ முறையா விளக்கு ஏத்தி ஏத்தி நான் ட்ரை பண்ணி பாக்குறேன். பட் அடிச்ச காத்துல விளக்கு வந்து நிக்கல, விளக்கு அணைஞ்சுக்கிட்டே இருக்கு. ஒரு சின்ன விஷயம்தான், இந்த சிம்னி விளக்கு மேல இருந்த அந்த கூடு, அந்த சின்ன கூடு இருந்திருந்தா அந்த புயல்ல விளக்கு அணையாம அது காப்பாத்திடும். அது இல்லாததுனால அந்த விளக்கு அணைஞ்சுக்கிட்டே இருந்தது. என்னாலையும் அதை வந்து நான் அந்த வெளிச்சத்தை என்னால வந்து பயன்படுத்திக்க முடியல. ஸோ இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன், வாழ்க்கையில எதுவுமே வேஸ்ட் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு ஒரு பொருளுக்கும் ஒரு ஒரு உபயோகம் இருக்கு. நம்ம எப்படி உபயோகப்படுத்துறோமோ அதை பொறுத்து தான் அதோட ரிசல்ட்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ வெஸ்டீஜும் இன்னைக்கு அப்படிதான். வெஸ்டீஜ்ல எத்தனையோ விஷயங்கள் இதுல கொட்டி கிடக்கு. அதை நம்ம எப்படி பயன்படுத்துறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், எஸ், ஸோ ஐ திங்க் டெஃபினட்டா இன்னைக்கு இன்னும் ஒரு ஒரு வெற்றி பாதை அப்படிங்கிற ஒரு விஷயத்த இன்னைக்கு புரிஞ்சுட்டு இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஃபோக்கஸ்டா எப்போதும் ஒர்க் பண்ணுங்க. உங்களோட அப்ரோச்லையுமே எப்போதுமே ஃபோக்கஸ்டா கொண்டு போங்க. ஸோ டெஃபினட்டா சக்சஸ் வித் கன்சிஸ்டன்சி. கன்சிஸ்டன்சி அப்படின்னு பார்க்கும்போது வெறும் நம்ம பண்ற கன்சிஸ்டன்சி ஆஃபர் மட்டும் இல்லை, நம்ம எதுவாக இருந்தாலும் கன்சிஸ்டண்டா, அதாவது தொடர்ந்து நிலையா நம்ம பண்ணும்போது தான் அதோட பெனிஃபிட்ஸ்ல ரிசல்ட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். விஷ் யூ ஆல் தி சக்சஸ் அண்ட் விஷ் யூ. தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஸோ மச். இவ்வளவு நேரம் எங்களுக்காக மீட்டிங் எடுத்து கொடுத்தீங்க. இந்த 3 days எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு செக்ஷனா இருந்தது. கண்டிப்பா நிறைய பேருக்கு எங்க டீம்ல யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இவ்வளவு நேரம் உங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்காக கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச். விஷுவல் சார்.
ஸோ டீம் இன்கேஸ் உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க கேட்கலாம், அதர்வைஸ் நம்ம செஷன் கம்ப்ளீட் பண்ணலாம். டீம் உங்களுக்கு யாராவது டவுட்ஸ் இருக்கா? ஆல்மோஸ்ட் ஜெனரல் டாபிக்னால டவுட்ஸ் எல்லாம் எதுவும் இருக்காதுன்னு நான் நம்புறேன் சார். ஓகே, ஃபைன், ரைட். Thank you so much, sir. Thank you so much for your support, sir. Okay. Thank you, team. Thank you so much. Wish you all the success. Bye. Team, thank you so much, team. Thank you so much. இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்து இந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. Thank you so much, team. Wish you.